व्यासं वसिष्ठनप्तारं शक्तिर्पौत्रमकल्मषं पराशरासरं वन्दे शुकतापं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। பகவானுடைய அவதாரமாகவே கருதப்படுகிறது வியாச பகவானுடைய அவதாரம். ஆவேச அவதாரம் திரும்பினார், சாட்சாத் அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், ஆவேச அவதாரம் என்று அவதாரங்களை இரண்டாக பிரித்து அந்த இரண்டிலே மறுபடியும் மூன்றாக பிரிப்பார்கள். அதில் ஆவேச அவதாரமாக வியாச பகவானை சொல்கிறார்கள். வியாசம் வேறல்ல, பகவான் வேறல்ல. வியாசம் என்ற சப்தத்துக்கு பிரிப்பதுன்னு அர்த்தம். என்ன பிரிப்பது? வேதத்தை பிரித்தார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை பிரித்து கொடுத்த பெரிய காரியத்தை, பெரிய கைக்கரியத்தை பண்ணிய வியாச பகவான் தான். அதனாலே அவருக்கு வியாசன்னு. அப்படிப்பட்ட வியாச பகவான் ஆச்சரியமான மகாபாரதம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதுல சில நிறைய முத்துக்கள் உண்டு. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு முத்து விதுரநீதி முத்து. அந்த விதுரநீதி என்ற முத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகாபாரதம் பெரிய சாஸ்திரத்தை எழுதினார். அது பஞ்சமகாவேதம்னு வேறு. வேதத்திலே 5வது வேதமாக கருதக்கூடிய மகாபாரதம். அது மட்டும் இல்ல, 18 பருவங்களில் எத்தனையோ தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன முதலான புருஷார்த்தங்கள் அத்தனை அதோடு இருக்கு. ஆனா அத்தனை இருந்தாலும் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட அந்த நிலையத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதுல விதுரன் திருதராஷ்டிரனுக்கு என்ன உபதேசம் பண்றான்னா, திருதராஷ்டிரனுக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலை. தூக்கம் வராதபடியாலே ஏதோ சஞ்சலப்படுறதுக்கு என்ன காரணம்னா, என்னைக்குமே நமக்கு தூக்கம் வரல, நமக்கு மனசு சஞ்சலப்படுறதுன்னா ஒன்று துக்கம் அதிகமாக இருக்கணும், இல்லது ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்ணியிருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் வரும். இல்லைன்னா தூக்கம் நல்லாவே வரும். ஒன்று துக்கம் அதிகமாக இருக்கணும், ஏதோ நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நம்ம விட்டு போயிருக்கலாம், ஏதோ நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்கலாம், இது துக்கத்தால் ஏற்படுறது. அல்லது நாம் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு அந்த தப்பு காரியத்தால நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்கிற ஒரு ஐயம் ஏற்படுறது இல்லையா, அதனாலேயும் நமக்கு தூக்கம் வராது வரலாம். இப்ப இவனுக்கு தூக்கம் வராத காரணம் என்னன்னா, ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கணும். யாருக்கு? பாண்டவாளுக்கு. அந்த ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இவன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய நினைவு, அந்த நினைவாளியை எனக்கு என்னன்னா தூக்கம் வரல. சஞ்சயன் போனா போயிட்டு தர்மனுடைய நிலை எதிர்த்து சரியாச்சு சொன்ன உடனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பிரித்து கொடுக்கணும் என்ன ஆகுமோ, இந்த நிலையிலேயே சஞ்சலப்பட்டு கொண்டே தூக்கம் வராம இருக்க. அதன் பிறகு விதுரனை அழைத்து, விதுரன் நீ நீதியெல்லாம் நல்லா தெரிந்தவன், உனக்கு ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணணும், அதோட நீதி விஷயங்கள் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரிந்தபடியாலே எது நல்லது, என்னிடத்தில் உனக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறபடியாலே எது நல்லதுன்னு நீ நல்லா சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அங்கிருந்து விதுரநீதி நிறைய சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு அதை கடந்து, அதாவது 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரையும் சொல்லியிருக்கார். 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை இது வரைக்கும் 33, 34, 35 முதலான அத்தியாயங்களை பார்த்துட்டோம். இனி 34, 35, 36, 37, 38, 33, 40 இன்னும் இத்தனை இருக்கே சுவாமின்னா, முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதெல்லாம் முடிச்சாச்சு. இனிமே விடுவிடுன்னு போயிடலாம். அதனால இத்தனை நாள் இனிமே ஆகணும்னா அத்தனை நாள் ஆகாது. இருந்தாலும் இதுல என்னன்னா, 33வது அத்தியாயம் 40வது அத்தியாயமா இருந்தாலும் அதுல 35வது அத்தியாயத்துல பிரகலாதுடைய சரித்திரத்தை பார்த்தோம். கடந்த உபன்யாசத்துல, கடைசி உபன்யாசத்துல அதுதான் பார்த்துருக்கோம். என்னன்னா, பிரகலாதன் விரோசனன், பிரகலாதனுடைய பிள்ளை விரோசனுக்கும் அதே போல சுதன்வா என்று சொல்லக்கூடிய அந்த பிராமண உத்தமரான இருக்கக்கூடிய அந்த பிராமணுக்கும் 2 பேருக்கும் ஏதோ பிணக்கு ஏற்பட்டது. அந்த பிணக்கு ஏற்பட இவன் உயர்ந்தவனா, சுதன்வா உயர்ந்தவனா, அல்லது விரோசனன் உயர்ந்தவனா என்ற சந்தேகம் ஏற்பட அதன் மூலமாக நேர பிரகலாதனத்தை தன்னுடைய தந்தையார்கிட்ட போய், தந்தையார் என்ன சொன்னார்னா, நீ நேர்மையா நடப்பேன் ஒரு காரணத்தினாலும் இடத்து வந்தோம். சுதன்வா சொல்ற அந்த பிராமணோத்தமா சொல்லிட்டு இருக்கான், நீ நேர்மையா நடப்பபடியாலே உன்னிடத்துல வந்தோம், நீ நேர்மை தவறா நடக்க வேண்டும் சொன்ன உடனே
அவர் பார்த்தார் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்காம இருக்கணும், அதே நேரத்தில் தர்மத்தையும் விட்டு கொடுக்க கூடாது, சத்தியத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. அதான் என்ன பண்ணா, என் பிள்ளைத்தோவர் சொன்னது தவறு, சுதன்மா நீ சொன்னதே சரி, நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னபடியாலே இது சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா வெகு சந்தோஷப்பட்டான் சுதன்மா. நீ சத்தியம் தவறாமல் பேசினான். ஒருவேளை நீ சத்தியத்தோடு பேசியிருந்தா, சத்தியத்தை விட்டு பேசியிருந்தா என்னால் உன்னுடைய முன் தலைமுறைக்கும் பின் தலைமுறைக்கும் உன்னுடைய தலைமுறைக்கும் இந்த பாவம் பரிபூர்ணமான ஒரு நிலையோடு இருந்து கொண்டு உன்னை அனர்த்தப்பட்டு விடும். ஆனால் நீ சத்தியத்தோடு பேசினபடியாலே உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கிறேன். அப்ப என்ன பிரகலாதன் பிரார்த்திக்கிறான், நான் சத்தியம் பேசிட்டேன், என் புள்ளதான் தப்புன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்ப பிள்ளைவரம் கேட்டு உன்னை பிரார்த்திக்கிறேன், அவனை கொண்டாதே. நான் இவன் என்ன பணைய வச்சிருக்கான்னா பிராணத்தை விடுறதுன்னு, இவன் பிராணத்தை அவன் எடுக்கணும், அவன் பிராணனை எடுக்கணும். அதனால அந்த பணையம் வச்சு வைத்தபடியாலே என் பிள்ளைகளுக்கு பிக்ஷையா கொடுத்து பிரார்த்தித்த உடனே உன் பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு இதையும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், நான் இந்த சத்தியம் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு தெரிவித்தான். இது கடந்த உபன்யாசத்திலே நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு மேல ஒரு பெரிய கேள்வி கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரிய கேள்வினா என்ன கேள்வின்னா, சரி வாஸ்தவம் தான், இத்தனை தூரம் இந்த பிரகலாதன் எவ்வளவு தூரம் தன்னுடைய பிள்ளைக்காக விட்டு கொடுக்காம அதே சத்தியத்தை பேசினான் இல்லையா, அந்த மாதிரி நீ இருக்க வேண்டாமா திருதராஷ்டிரா, நீ அந்த மாதிரி இல்லையே. பிரகலாதன் சரித்திரனாச்சு. இப்ப என்ன துரியோதனுக்காக தான் திருதராஷ்டிரம் விட்டு கொடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி பிரகலாதன் விட்டு கொடுத்தானா விரோசனுக்காக? விட்டு கொடுக்கவே இல்லை, சத்தியத்தை தானே பேசினான். அந்த மாதிரி பேசி இருக்க வேண்டாமா? பேசி இருப்பதுன்னு பேசியிருந்தா உனக்கு இந்த சிரமமே வந்திருக்காது. நீ பேசாதபடியால் தான் உனக்கு இத்தனை சிரமங்கள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு, வாஸ்தவம் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கியே, வாஸ்தவம் தான். இப்ப நான் தப்பு பண்ணேன் இல்லையா, நான் தப்பு பண்ணேன்னா தேவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஏன் திருதராஷ்டிரா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு காட்டி கொடுத்து இது சரியான வழி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா. அவர்கள் ஏன் சொல்லல? எப்ப அவர்கள் சொல்லலையோ நான் சரியா பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, குடும்பத்திலேயே மனைவி ஏதோ அப்படி இப்படி நடக்கிறான்னு, கணவன் ஏதோ அப்படி இப்படி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு பேச இந்த மாதிரி இல்லை, பேசாம என்னவோ பண்ணிட்டு போயிருக்கா, என்னவோ இவர் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு பேசாம இருந்தா என்ன தன்மை ஏற்படும்? ஓ நாம பண்றது சரி போல் இருக்கு அப்படின்னு மனைவிக்கும், நான் பண்றது சரி போல் இருக்கு அப்படின்னு கணவனுக்கும், ரெண்டு பேருக்கும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமா வராதா? அப்ப தப்பு பண்றச்சே ஓ நீ தப்பு பண்ணிட்டு இருக்க மாத்திக்கோ அப்படின்னு கணவன் சொல்லணும். அது மாதிரி கணவன் தப்பு பண்றச்சே நீ தப்பு பண்ணிட்டு இருக்க மாத்துக்கோ அப்படின்னு மனைவி சொல்லணும். சொல்லாம விட்டுட்டா என்ன ஆகுது? அப்ப அது சரியான நிலையில தான் இருக்கார் ஏற்படுறது இல்லையா? அதே கேள்விதான் இப்ப திருதராஷ்டிரன் கேட்கிறான். நான் தப்பு பண்ணேன் விதுராணி சொல்லிட்டு இருக்கியே, வாஸ்தவம் தான். ஆனா தப்பு பண்ணனா தேவர்கள்லாம் பேசாம இருக்காளவா சொல்லணும் இல்லையா? தேவர்கள் என்ன சொல்லணும், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க, இந்த தப்பு இது கூடாது அப்படின்னு சொல்லணுமானோ? அது இப்ப நல்லாவே சொல்லலாம். அந்த காலத்துல சொல்றதுன்னா கஷ்டம், கூப்பிட்டு சொல்லணும். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு தட்டுனா போதும், உடனே அடுத்த நிமிஷமா போயிடுது. இப்ப மின்னஞ்சல் போயிடுறதா இல்லையா? மிந்தியெல்லாம் என்ன பண்றது, போஸ்ட்ல போடணும் என்னென்னவோ ஏதோ இருக்கு இல்லையா? இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? தட்டியாச்சனால இங்க நடக்கிறதுனா உடனே அங்க தெரிஞ்சிருது இல்லையா? அடுத்த சொன்ன அவ்வளவுதான் சொல்லியிருக்கலாமோ, ஏன் சொல்லல? சொல்லாதபடியால அப்ப என்ன, நான் காரணம் இல்லை, தேவர்கள் தான் காரணம், நான் தப்பு பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் கிடையாது. ரொம்ப இந்த சந்தேகம் நமக்கே வரும். பிரியத்துக்காக சொல்றேன், ஏதோ ஒரு பண்ணிட்டோம், அது தவறா நடந்துருது. தவறா நடக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி அப்பயே நீ சொல்லி தான் ஒழுங்கா பண்ணி தரணும், இப்ப பண்ணி முடிச்சதுக்கு நீ பண்ணது தவறு சொல்லிட்டு கேட்போமா மாட்டோமா? நிச்சயமா கேட்க முடியாது. அப்ப பண்றதுக்கு முன்னாடி சொல்றதை விட்டுட்டு பண்ணி முடிச்சதுக்குமே கேட்கறியே, நமக்கே பெருமாள் என்ன பண்ண, ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருக்கச்சே ஒரு தட்டி இதெல்லாம் பண்ணாது, நான் உங்களுக்கு சுவாமி தான் நானு, நீ எனக்கு அடிவேதனை, அதான் என்ன பண்ற, இப்படி பண்ணுன்னு அவ சொல்லி கொடுத்தா தப்பு நடக்கும். அதை அவர் பண்றதே இல்லை. இப்ப தப்பு நம்மகிட்ட இருக்கா பெருமாள்கிட்ட இருக்கா? பிரியத்துக்காகணும்னு சொல்றேன். ஆத்திலேயே தகப்பனா இருக்காரு, பிள்ளை இருக்கான், பிள்ளை ஏதோ இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான், படிக்கவே இல்லை. உடனே யாரு கண்டிப்பா தகப்பனா பார்த்து என்ன கண்டிச்சு, இங்க வா உட்காந்துக்கோ, இங்க உட்காந்து இங்க படி, இந்த படி கடிக்கிறாரா இல்லையா, நீ பண்றது சரியில்லை அப்படின்னு தூர்தர்ஷன் முன்னாடி உட்காந்து அதெல்லாம் உட்காரக்கூடாது, இங்க படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப கண்டிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணணும், நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் பெருமாள் கண்டிச்சிருந்தா, அந்த தேவதைகள் கண்டிச்சிருந்தா இந்த தப்பு நடந்திருக்குமா? எப்ப இந்த தப்பு நடக்கிறதோ அப்ப அவங்க அனுமதிச்சுக்கிறதா நடக்கிறேன், அப்ப என்னிடத்து தப்பு இல்லை.
இந்த வாதம் மரணம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வச்சுக்க நம்ம மேலே தப்பு வராது. இதே வாதத்தை தான் என்ன பண்ணிட்டான், திருதராஷ்டிரம் கொண்டு போய் விதிரண்டு சொல்லிட்டான். இன்னும் அப்ப ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டாமா? அப்படி இருக்காச்சு நீ இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுனால தேவர்கள் தான் காரணம், நான் காரணம் இல்லை. அப்ப சொல்றான் விதிரன், ஆச்சரியமான பதில் சொல்றான். இந்த பதில் பார்க்கணும்னா இன்னைக்கு உபன்யாசம் இந்த பதிலே போயிடும். ஆச்சரியமா எடுக்கிறது. என்ன தெரிவிக்கிறான்னா, நீ திருதராஷ்டிரா நீ நினைச்சுட்டு இருக்க, ஒவ்வொரு தடவையும் உனக்கு என்னென்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒருத்தரை ரட்சிக்கணும்னாலே தேவர் என்ன பண்றாருன்னா, அவர்கள் ஆட்டு இடையனை போல, ஆச்சரியமான வார்த்தை எடுத்திருக்காரு, ஆட்டு இடையனை போல கையில குச்சி வச்சுட்டு இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி போ, இந்த பக்கம் வா அந்த பக்கம் போ அப்படின்னு ஆட்டு இடையன் பண்றான் பாரு. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை தேவர்கள் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா, ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். அந்த ஞானத்தை கொடுத்துருக்கான், சரீரத்தை கொடுத்துருக்கான். அந்த ஞானத்தை அப்ளை பண்றதுக்கு உண்டான ஒரு யோக்கியத்தையும் கொடுத்துருக்கான். அதற்கு மேலே பூர்வாசார பிறப்பித்து வச்சு இந்தன்னபடி வாழ்ந்தா இந்த நிலை ஏற்படுறது அப்படின்ற அறிவுரையும் கொடுத்துருக்கான். புஸ்தகத்திலையும் எழுதி வச்சிருக்கான். தானும் அவதாரம் பண்ணி வேற அதை அனுஷ்டித்தையும் காமிச்சிருக்கான். இத்தனையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்ப அவ தேவர்கள் ஒவ்வொரு தடவையும் இது பண்ணாத அது பண்ணா சொல்லியிருந்தானா என்ன தெரியுமா ஆகும்? இது மட்டும் இல்லை, இந்த குழந்தைய இப்ப 8 வயசு இருக்கும் சொல்லியிருந்தா ஓரளவுக்கு எடுத்துக்கும். 15 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கேன், உனக்கே தெரியல நான் சொல்லித்தரேன், சொல்லுமா சொல்லாதா? அப்படி இருக்குது இந்த ஜீவாத்மாவை ஒரு ஆட்டுவாணிகன் போல தேவர்கள் நீ இப்படி நட அப்படி நட சொல்லாச்சுன்னா, எனக்கு ஞானம் இருக்கே சுவாமி. ஜீவாத்மா என்னமயன், ஆனந்தமயன் ஞானமயன், நிறைய பார்த்துருக்கோம் திருப்பல்லாம் நிறைய ஆனந்தமயன் ஞானமயன். இவ்வளவு ஆனந்தம் இவ்வளவு ஞானம் இருக்கச்சே, எனக்கே என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தன்மை இருக்கு, நீ என்ன சொல்றது கேட்க மாட்டலாம். ரெண்டாவது, ஒருத்தருக்கும் சுவாதந்திரியம் இருக்கு. சுவாதந்திரம் இண்டிபெண்டன்ஸ், அவளுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. அந்த சுவாதந்திரத்தை வைத்துக் கொண்டு நான் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறானா, யார்ட்டா கேட்டு முடிவு எடுக்கிறானா? இல்லையே. அவாவா இன்னைக்கு என்ன குழம்புன்னு அவாதான் முடிவு எடுக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணா சரியா வரும் இவாதான் முடிவு எடுக்கிறான். அதுதான் சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரத்துல பகவான் தலையிடுறதே கிடையாது, என்னைக்கு தலையிடுறதே கிடையாது. புரியத்துக்காக எது கிளம்ப வேண்டிய இருந்தேன், அங்க எண்ணெய் போட்டிருந்தா, எண்ணெய் ஏதோ எண்ணெய் ஒரு பாட்டில கொண்டு போயிருந்தா, அங்க சொட்டு எடுத்து அதை நான் பார்க்கல. உடனே அந்த இடத்துல காலை வச்சேன், தொப்பக்கட்டி கீழே விழுந்துட்டேன். விழுந்த ஒருத்தர் சொன்னார், சுவாமி என்ன பண்றது, இவர் தலையெழுத்து, இவருக்கு இங்க வேணும்னு இருக்கு, பெருமாள் பார்த்து விட வச்சுட்டார் அப்படின்னா இந்த காரியெல்லாம் பெருமாள் பண்ண மாட்டார். நான் அஜாகிரதையா போறதால விழுந்தேனே தவிர அவர் பார்த்து இங்க வேணும்னு அவர் சொல்லுவாரா? அவருனா வேற வேலையே கிடையாதா? இங்க எண்ணெயை ஓடுறது, இவர் இந்த மாதிரி நடந்து போவார் வேலை வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி காரியம்லாம் அவர் பண்ணவே மாட்டார். நமக்கு ஞானம் கொடுத்துருக்கான். ஞானம் கொடுக்கச்சு இது நல்லது தீயது விவேக ஞானம் இருக்குல்ல, பகுத்தறிவு, அதுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு கொடுத்துக்கிறச்சே, இது நன்மை தீமைன்ற பகுத்தறிவு இருக்கும்போது அந்த பகுத்தறிவுக்கு தகுந்தாப்போ நான் நடந்துக்கவே தவிர அதை விட்டு இது சரி இது தவறு இது சரி இதுனா ஆட்டுவாணிகனை போல பண்ணவே மாட்டான். ஆட்டுக்கு வரக்கூட பண்ண மாட்டான். ரெண்டாவது, அவன் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான் இல்லையா? சுவாதந்திரம் என்னது? இண்டிபெண்ட், தானான தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் உண்டு தானான தன்மை உண்டு. அந்த தானான தன்மை சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கொடுத்துருக்கான், நேரம் கொடுக்கறது கிடையாது. தானான தன்மை இருந்தாலும் சில சட்டத்தை உட்பட்டு தான் சுவாதந்திரம் கொடுக்குறான். ஏன்னா இப்படித்தான் வாழணும்னு சொல்லியிருக்கான். எப்படி வேணா வாழலான்னு கிடையாது. எப்ப நம்ம பிறந்திருக்கோமோ கர்மாவை தலைக்கு தான் பிறந்திருக்கோம். கர்மாவை தலைக்கு பிறகுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் சுகமே வாழலாம்னு நினைச்சா வாழவே முடியாது, நிச்சயம் முடியாது. இங்க வந்தாலே சுகம் கிடையாது. அதனாலதான் இதுக்கு இருள் தருமா ஞானம்னு பேரு, அதுக்கு டெலிவிஷன் திருநாடுன்னு பேரு. எதுக்கு? ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இதுக்கு இருள் தருமா ஞானம்னு பேரு, ஞானம்னு பேரு. எதுக்கு? நான் இங்க வந்தாலே கஷ்டம் தான். எப்ப இங்க வந்தாலும் கஷ்டமா நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்ப என்னென்ன காரியத்தை செஞ்சா புண்ணியம், என்னென்ன காரியத்தை செஞ்சா பாவம் சொல்லியிருக்கா இல்லையா? ஒருத்தர் நல்லா போட்டு அடிச்சுட்டேன், அவள் நல்லா அடிச்சுட்டேன், அப்ப புண்ணியமா பாவம்? அது பாவம் தானே. அப்ப இன்னென்ன காரியம் செஞ்சா பாவம், இன்னென்ன காரியம் செஞ்சா புண்ணியம். இனிமே இது உன் விருப்பம். உனக்கு புத்தி கொடுத்துருக்கேன், புலன்களை கொடுத்துருக்கேன், நல்லது தீயதை கொடுக்கறதுக்காக பெரியவர்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கேன், காலட்சேபத்தை சொல்லியிருக்கேன், அதுக்கு மேல நானே அழுத்தித்து காமிச்சிருக்கேன், உபதேசம் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேல இதுக்காக புராணங்கள் கொடுத்துருக்கேன். இது இத்தனையும் கொடுத்து கூடவே பெரியவர்களையும் கொடுத்து அதையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஆட்டுவாணிகிற போல சொல்லணும், எப்படி சொல்றது? ரெண்டாவது, அப்ப உன்னுடைய சுவாதந்திரியத்துல தடையில்லைன்னு அர்த்தம். ஒண்ணு வேண்டாம். பெரிய நிறுவனத்துல ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா வச்சுக்கேன், சும்மா போய் ஒரே செஞ்சுட்டே இருக்க கூடாது. ஒழுங்கா பண்றியா அப்படின்னு கோவம் வந்துடும், விட்டுட்டு போயிடுவார்.
அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா அந்த பொறுப்பு கொடுத்து அதுல இருந்து அவர் வெளியில வர வரைக்கும் நம்ம பேசாம தான். அதே போல நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு? சுவாதந்திரம்ங்கிற பொறுப்பை கொடுத்துருக்காரு, இவனுக்கு புத்தியை கொடுத்துருக்கேன். அதுல இருந்து அவர் கிட்டக்கே வரமாட்டோம். இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இதுல. ஆனா அது இப்ப எடுத்தோம்னா நிறைய ரொம்ப நாளாயிடும். இப்ப நம்ம எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் பகவத்துடைய அதீனத்துல தான் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் வந்து இவர் வந்து அடிச்சுட்டு இப்ப இவர் அடிச்சணும், இந்த அடிச்ச தன்மை பகவானுடைய அதீனத்துல இருந்து அடிச்சனா அடித்தேன் இல்லாம அடிச்சனா? அப்ப அதீனத்துல நான் அடிக்கிறேன்னா அவர் என்ன சொல்லணும்? அடிக்க கூடாதுப்பா, அவர் போய் அடிக்கிறியே, ஏன் இந்த மாதிரி அடிக்கிற கேட்கணுமோ? கேட்கவே மாட்டோம், உதாசீனா இருப்பார். நம்ம இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஆச்சாரியனை பிடிக்கிறது இதுதான் காரணம். பகவான் உதாசீனா இருந்துவாரு. நம்ம தப்பு பண்ணும்போது உதாசீனா கண்டுக்காம இருந்துவார். பேசாம பண்ணிட்டு வரட்டுமே, இன்னும் 4 ஜென்மம் வரட்டுமே, போகட்டுமே. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் உதாசீனா இருக்கிறபடியால நான் பண்ற தப்பு நல்லது போடுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. நம்ம தப்பு பண்ணிட்டே, சில பேர்லாம் தப்பு பண்ணிட்டே இருப்பார். சுவாமி அவர் எவ்வளவு தப்பு பண்றா, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், இவர் தர்மமா இருக்கார், ஒண்ணு வேண்டாம். துரியோதனை இத்தனை தப்பு பண்ணானே, இந்த கேள்வி எல்லாருமே கேட்பார். இத்தனை தப்பு பண்ணான சுவாமி, அவன் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டப்பட்டானா? ஆனா தர்மமே வடிவெடுத்ததாக தர்மராஜா இருந்தானா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். வாஸ்தவம் தான், உண்மை இல்லையா? உண்மை இதுதான். அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான், இவன் சந்தோஷமா இருந்தான். ஆனா அடுத்த ஜென்மான வரச்சே அந்த துரியோதனுடைய நிலை என்ன இருந்தது, துரியோட ஆத்மா என்ன இருந்ததுன்னா பாடாப்படுத்துறது. அதே அடுத்த ஜென்மான இவருக்கு திரும்ப தர்மனுக்கு வரச்சே என்ன இருந்தது, அவனுக்கு ரொம்ப சௌக்கியமான ஒரு நிலை, ஆனந்தமா அவனை இருக்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு ஜென்மா கிடைக்காது. இதுதான் நிலையை தவிர இவன் இருக்கச்சு இந்த கேள்வி எல்லாருமே கிடைக்காது. எல்லாருமே இந்த கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வினா, அவன் பாட்டு ஒரு கஷ்டமா இருக்க, அதே மாதிரி நாங்க இருந்துட்டு போறோம்னா இருக்க முடியாது. இப்படிதான் வாழான் இருக்கு. அதனால இதை விடுத்து ஆட்டுவானைங்க போய் பெருமாள் என்னன்னு, ஏன்னா அவர் உதாசீனா இருந்துவார். எத்தனை பண்ணாலும் பண்ணிக்கோயேன்னா. ஆனா பண்ணிக்கோயேன்னா அப்ப உதாசீனா இருந்தா தப்பு அவர் மேல இல்லையானா? தப்பு அவர் மேல இல்லை. ஏன் தப்பு அவர் மேல? நான் உன்னை பண்ணன்னு சொல்லலையே, நீ பண்றன்னு சொன்ன நான் அனுமதிச்சேன். அனுமதிக்க கூடாதே சுவாமினா அவர் அனுமதிப்பாரு. ஏன்னா உனக்கு சுவாதந்திரம் கொடுத்துருக்கேன். உனக்கு உன்னுடைய விருப்பப்படி உனக்கு என்ன நினைவோ அந்த நினைவின்படி உனக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்ன்றது ஒரு சுவாதந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த சுவாதந்திரத்துல பகவான் தலையிடுறதே கிடையாது. தலையிட்டு அதனால்தான் அந்த சுவாதந்திரத்தை ஒழிச்சிட்டு சரணாதி வந்ததுலாம் காரணம். அப்ப சுவாதந்திரம் ஒழிச்சு சரணாதி பண்ணியாச்சுன்னா அப்ப என் முடிவை அவர் எடுத்துக்கிறார். சரணாதி சாஸ்திரம் இதுதான். என் முடிவு எங்கிட்ட இருந்தா நான் ஒன்றும் சரணாதி பண்ணேன்னு அர்த்தம். என் முடிவு அவர்கிட்ட போயிடுத்துனா என்ன எடுத்து சரணாதி பண்ணிட்டு, இதுதான் சரணாதி சாஸ்திரத்துடைய தத்துவமே. எது சொல்ல வந்தனா அப்ப அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப இதுக்கு என்னன்னா இந்த மாதிரி இருக்கச்சே அவர் ஆட்டுவாணிகளோ பண்றதே கிடையாது. இப்ப பிரியத்துக்காக ஒருத்தர் நேர்வழியில போறார், நேர்வழியில போயிருந்தா அப்ப நேர்வழியில போயிட்டே இருப்பார். தப்பான வழியில போனா தவறா வேண்டாம் அப்படின்வார். தவறு நேருன்னா என்ன வித்தியாசம்? ஒருத்தர் நேர்வழியில போயிட்டு நேர்வழியிலே போயிட்டே இருப்பார், தவறான வழியில தவறான போயிட்டார். தவறு என்ன வித்தியாசம்னா, இப்ப பிரியத்துக்காக சொன்னேன், இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா ஒண்ணு ஒத்துண்டாதான் அப்ப அவனுக்கு ஆத்மாவோட சித்தனை ஏற்படும். சரீரமே ஆத்மா நினைச்சாச்சுன்னா இப்ப இவனதான் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். இது வரைக்கும் கேட்ட விஷயத்துல இதான் ரொம்ப சாராம்சமான விஷயம். சரீரமே ஆத்மா நினைச்சிட்டா என்ன நினைக்கிறேன்னா, இந்த சரீரத்துக்கு தேவையானதான் நான் பார்ப்பேன், ஆத்மா தேவையானது நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆத்மா வேறு சரீரம் வேறு. சரீரத்துக்கு தேவையானதான் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப சரீரத்துக்கு எதெல்லாம் சரீரத்துக்கு தேவையோ அந்த முயற்சி தான் எடுப்பேன். அப்ப அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, இந்த தர்மமோ அதிகாரமோ இதிகாசமோ புராணமோ ராமாயணமோ எதுவுமே எனக்கு ஒத்து போவாது. சரீரத்தை மட்டும் பார்த்துட்டே வச்சுக்கேன், எதுவுமே எனக்கு ஒத்து போகாது. ஆத்மாவை பார்த்தோன்னா இது எல்லாம் ஒத்து போகும். ஏன் சுவாமி நம்ம ஒத்து போகாதுன்னா, சரீரத்தை பார்த்தாலே பேதம் தான் ஏற்படும். பேதம்னா வேறுபாடு. சரீரத்தை பார்த்தாலே வேறுபாடு தான் கண்ண தெரியுமே தவிர ஒரே நிலையில் இருக்கக்கூடிய தன்மை தெரியுமானா தெரியவே தெரியாது. ஒத்தொத்தரும் வேறுபாடு தான் இருக்கும். இப்ப இங்கே சரீரத்தை பார்த்து வச்சுட்டேன், ஆத்மாவை பார்த்தா எல்லாம் ஒன்னா தெரியும், சரீரத்தை பார்த்தா வேறுபாடு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரீரத்தை பார்க்கறேன், இப்ப இவ சரீரத்தை பார்த்தேன், இது ஆண் சரீரம் தெரியுது. இவ சரீரத்தை பார்க்கறேன், இது பெண் சரீரம் தெரியாது. வேறுபாடு வந்துட்டா, ரெண்டுமே வேறுபாடு வந்துட்டா. சரி,
சரி, ஆண் சரீரத்துக்குள்ள வேறுபாடு இருக்கானா? இருக்க. இந்த ஆண் சரீரம் வேட்டி கட்டின்னு இருக்கு, இந்த ஆண் சரீரம் பேண்ட் போட்டு இருக்கு. அப்ப இதுலயே வேறுபாடு இருக்கு இல்லையா? இன்னொரு ஆண் சரீரம் திமன் காப்பு போட்டு இருக்கு, இன்னொரு ஆண் சரீரம் திமன் காப்பு இல்லாம இருக்கு. அப்ப பெண்களுக்குள்ளேயே வேறுபாடு இருக்குன்னா, ஒரு ஆண் சரீரம் புடவை கட்டிட்டு இருக்கு, இன்னொரு ஆண் சரீரம் இன்னொரு பெண் சரீரம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வேற ஏதோ போட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அப்ப இதுக்குள்ள வேறுபாடு வருது இல்லையா? சரீரத்தை பார்த்தாலே வேறுபாடு வந்துடும். வேறுபாடு வந்துட்டனாலே நம்மால ஒழுங்கா இருக்கவே முடியாது. ஒரே நேர்கோட்டு இருக்கக்கூடிய ஒரே தன்மையை என்ன புரிஞ்சுக்குங்க, இது புரிஞ்சாதான் விதிரு நீதியே புரியும். ஒரே நேர்கோட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை ஆத்மாவை நோக்கினாதான் வேறுபாடே தெரியாது. வேறுபாடு வந்தாலே என்ன கட்டம்னா, நமக்கு வேறுபாடு வந்து ஒண்ணுமே புரியாது. வரட்டுமே சுவாமி, வேறுபாடு வந்து அதுல என்ன தப்பு இருக்குன்னா வாஸ்தவம் தான். வேறுபாடு வந்து என்ன தப்பு தான் அதுல வரும். இப்ப இவர் கருப்பா இருக்கார், இன்னொருத்தர் வெள்ளையா இருக்கார். இப்ப கருப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம், வெளுப்பா இருக்கிறது என்ன காரணம்? இவர் 5 அடியில இருக்காரு, இன்னொருத்தர் 6 அடியில இருக்காரு. அப்ப 6 அடியில இருக்கிறது என்ன காரணம், இவர் 5 அடியில இருக்கிறது என்ன காரணம்? ஒருத்தர் ஞானம் அதீதமா இருக்கு, ஒருத்தருக்கு ஞானமே இல்லாம இருக்கு. ஒருத்தருக்கு நன்னா கண் தெரியுது, ஒருத்தர் கண்ணே தெரியாம போறது. ஒருத்தர் நன்னா ஓடுறாரு, ஒருத்தருக்கு ஓடவே முடியாம போறது. இதெல்லாம் வேறுபாடு வருது இல்லையா? இந்த வேறுபாடு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காரணம் ஏதோ தெரியுமா? இது சரி, இப்ப நம்ம ஆத்மா பார்க்கல, சரீரத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரீரத்தை மட்டும் பார்த்தாச்சுன்னா இந்த வேறுபாடு காரணம் தெரியுமா? வேறுபாடு காரணம் என்ன தெரியல. அதான் ஒரு கர்மா சொன்ன. அப்ப கர்மா எதனால ஏற்படுறது? அப்பா தான் கர்மா ஏற்படும். இந்த சரீரமே தன்னுடைய தன்னை நிவர்த்தி பண்ணிக்கிறதா? இந்த சரீரமே நான் இந்த மாதிரி பறக்க போறேன், இந்த மாதிரி பறக்க போறேன், இந்த சரீரமே சொல்றதா? இல்லையே, இல்லையே சுவாமி, என் சரீரம் இல்லை சுவாமி. என்னுடைய தாயார் தகப்பனார் என்ன முடிவு பண்ணிட்டார், அவதான் என்ன பெற்று எடுத்திருக்கா, அவ முடிவு பண்ணிட்டான்னா அப்ப என்னுடைய சரீரம் நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு யார் நினைக்கிறா? தாயார் தகப்பனார் நினைக்கிறான்னு வச்சுக்கோ. எந்த தாயார் தகப்பனார் அத நான் நன்னா இருக்கணும்னு நினைப்பாளா? நல்ல ஞானத்தோட இருக்கணும், நல்லா ஒழுங்கா இருக்கணும், நல்லா அபீதமான பணக்காரனா இருக்கும் அப்படிதான் நினைப்பான். இல்ல ஓட்டாண்டியா இருக்கணும், ஞானமே இருக்கக்கூடாது, உனக்கு சக்தியே இருக்கக்கூடாது, நீ அந்த தாயார நினைப்பாளா? ஆனா அந்த மாதிரி தாயார் நினைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கிறதா? எல்லாருக்கும் பிறக்கிறதா தெரியலையே. ஏன்னா அப்ப தாயாருடைய தந்தையுடைய அனுமதியின் பேர்லயோ இந்த சரீரம் இல்லைன்னு தெரியாது. அப்ப இந்த சரீரத்துக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்கலாம்? சரி சுவாமி, இந்த ஜென்மால இந்த சரீரம், இது பொண்ணுடைய ஜென்மால வேற ஏதோ காரணம். இது இத்தனை காரணம் இருந்தாலும் இத்தனை காரணத்துக்கு ஆத்மா ஒத்துட்டோன்னா இத்தனை காரணத்துக்கு பதில் சொல்லிடலாம். ஆத்மா ஒத்துக்கலைன்னு வச்சுக்கேன், இந்த காரணம் பதில் சொல்ல முடியாது. இப்ப ஆத்மா ஒத்துண்டா என்ன தெரியுமா, வேறுபாடே வராது. எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு அடிமை. இந்த ஆத்மா அடிமை, அந்த ஆத்மா இல்லை சுவாமி, இந்த ஆத்மா கொஞ்சம் அதிகம், ஒரு 20%, அந்த 30%, இந்த 40% சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாமே 100% தான். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்ப ஆத்மாவை எடுத்துட்டாலே என்ன ஆகுதுன்னா அப்ப வேறுபாடு வரல. வேறுபாடு வந்துருதுன்னா வேறுபாடுக்கு என்ன காரணம்னு தெரியாம இருக்கு. காரணம் தெரியாம போயிடுச்சுன்னா ஒரு குழப்பம் தான் வரும். என்ன குழப்பம்னா, அவரே 5 அடி, இவரே 4 அடி, இவருக்கே அதீத ஞானம் இருக்கு, இவருக்கே ஞானம் இல்லாம இருக்கு, இவரையே இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு, இவரையே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத்தனை கேள்வி ஏற்படுது இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் எது பதில் வரும்? பதிலே வராது. படியை இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், மித்தவெல்லாம் கேட்டு இருக்கா, எல்லாருமே உட்காந்து சொல்லலாமோ, எல்லாருமே உட்காந்து கேட்கலாமோ? அந்த மாதிரி தெரியலையே. வேறுபாடு நிறைய வருது. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. இப்ப இந்த காரணம்லாம் எதனால ஏற்படுறது? சரீரத்தை பார்த்தா இந்த வேறுபாடு வருது. சரீரத்தை பார்க்காம இருக்கணும். அப்ப இதற்கு முன்னாடி ஒரு நிலை ஒண்ணு இருந்துதான் ஆகணும். இந்த சரீரம் ஏற்படுத்தலையா, இந்த சரீர நிலை ஏதோ ஒரு முன்னாடி இருந்துக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சரீரம் எடுத்து சொன்னேன்? இதுக்கு முன்னாடி என்னதுன்னா ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இந்த சரீரத்தை இருக்கு. சரி சுவாமி, நான் இருக்கேன்னால ஏதோ ஒண்ணு என்ன படைச்சிருக்கணும் இல்லையா? யார் உருவாக்கினான்னா தாய் தந்தையார் உருவாக்கினான்னு சொன்னானா அப்ப என்னன்னா என்னை உருவாக்குவதற்கு இன்னொருத்தர் காரணமாகுது. என்னை உருவாக்குறது எது காரணமாகுது? இன்னொருத்தர் தாய் தந்தையிலே வச்சுக்கணும், இன்னொருத்தர் காரணமாகுது. அப்ப என்ன எனக்கு என்னுடைய விஷயமா இன்னொருத்தர் காரணம் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் வம்பு வரும். இன்னொருத்தர் சாப்பிட்டா எனக்கு பசி ஆகணும், இன்னொருத்தர் சாப்பிட்டாச்சுன்னா எனக்கு பசி, அது மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தெரியலையே. இன்னொருத்தர் எங்கேயா அடிபட்டதுன்னா எனக்கு வலிக்கணும். இப்ப என்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய தாயார் தகப்பனார் காரணம்னு வந்துடுச்சுன்னா இந்த வம்பெல்லாம் வருது.
அப்ப என்னுடைய சரீரத்துக்கு காரணம் நானா தான் இருக்க முடியும், இன்னொருத்தர் காரணமே இருக்க முடியாது. இருக்க முடியுமா? இவ்வளவு ஏன் பிரியத்துக்காக சொல்றேன். கணவன் மனைவிக்குள்ளேயே, பாரியா பர்த்தாக்குள்ளேயே, பாரியா பர்த்தா ரெண்டு பேரும் சமாஷம் வேண்டாம் வச்சுக்கேன், யாரும் பண்ணிக்கல, கணவனா பண்ணிக்கல இல்ல மனைவியா பண்ணிக்கலன்னா அதுல இவ பர்த்தா ஆனபடியால இவருக்கு மோட்சம் உண்டு, பாரியா ஆனபடியால இவருக்கு மோட்சம் உண்டுன்னு கிடையாது. ரெண்டு பேரும் சமாஷனம் பண்ணிட்டு அதற்கு தகுந்தவர் ஆச்சார நிஷ்டோடத்தோடு இருந்தாதான் அவ இருவருக்கும் மோட்சம். ஆனா இதுல இருவர்ல யாரா ஒருத்தர் பண்ணிக்கலனாலும், யார் பண்ணிக்கல அவளுக்கு மோட்சம் கிடையாது. அப்ப இதுல என்ன தெரியுது, இவர் மூலமா அவளுக்கும் அவர் மூலமா இவருக்கும் எதுவுமே கிடையாது. அவரவருடைய கர்ம வினைகள், அவரவருடைய சரீரம், அவளுக்கு தான் அந்த முடிவு ஏற்படுறதை விட மற்றவாள் அவளுடைய முடிவை பண்ற மாதிரியே தெரியல. மற்றவங்க முடிவு பண்ணணும். நான் என்ன வருது, நான் இங்க பேசிட்டே இருக்கேன், சந்தோஷப்படுறது அங்க யாரா சந்தோஷப்படணும், அந்த மாதிரி தெரியலையே. அதனால என் தாயார் தகவல முடிவு பண்றதா தெரியல. ரெண்டாவது, முடிவு பண்றதா இருந்தாலும் அவள் கிளம்பி போயிட்டாரு, தகப்பனார் கிளம்பி போயிட்டார், தாயாரும் கிளம்பி போயாச்சு. அப்ப இனிமே நான் என்ன பண்ண முடியும்? அதனால அப்ப நான் என்னுடைய காரணத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னா அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா சரீரத்தை பார்த்தாலே இந்த வம்பு வந்துடும். ஆத்மா பார்க்கணும். ஆத்மா பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆத்மா பார்த்துட்டா மாற்று கருத்தே வராது, பேதமே வராது. பேதம் தானே, வேறுபாடு வராது. வேறுபாடு வரவே வராது. வேறுபாடு வரலைன்னாலே ஒழுங்கா இருக்கலாம். வேறுபாடு வந்தா தான் அந்த வேறுபாடுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளால பொறுப்பு காரணமே வராது. ஆத்மா ஒத்துண்டதான். அப்ப பிறந்த போதே இந்த முடிவு பண்ணணும் இல்லையா? ஏன் சுவாமி, சில குழந்தைலாம் பறக்கிறது மறந்து ஒண்ணு போயிடுது இல்லையா? போனவொன்னே அந்த குழந்தை போயிடுது, சரீரத்தை கொண்டு போய் நான் தான் முடிவு போட்டேன். திருப்பி அந்த ஆத்மா எங்க வருது, எப்படி போறது, என்ன ஆகுது, ஏதாவது தெரியறதா? ஏதோ தெரியும். நம்ம இங்கிருந்து மோட்சத்துக்கு போறான்னு சொல்லி நம்ம புஸ்தகத்தின் மூலமா, பெரியவர்கள் வார்த்தை மூலமா நம்ம கேட்டுட்டு தவிர, யாரா ஒருத்தர் அங்க மோட்சத்துக்கு போய் பார்த்துட்டு சுவாமி அங்க போயிருக்காரு, எங்க அப்பா நிஜமாவே நல்லா கைக்கிரியம் பண்ணா, அங்க போய் சௌக்கியமா இருக்காரு அப்படி போய் பார்த்துட்டு யாராவது சொல்லியிருக்காரா? இந்த வெக்கேஷனுக்கு லீவ் விடுறா பாருங்க, சுவாமி அந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கு, போயிட்டு வந்திருக்கேன், 15 நாள் அங்க போயிட்டு இருக்கேன், அங்க ரூம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க கூப்பிடுறான். அப்ப போயிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்க வெக்கேஷன் கூட சீவைக்குள்ள போயிட்டு வரேன். தெரியலையே, போனவா நச்சபுரம் போனவா திருமணத்தே கிடையாது. அப்படி இருக்காச்சு இதன் அப்ப இது என்ன தெரியுது, நம்ம திருஷ்டம் அதிருஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. திருஷ்டம்னா நம்ம கண்ணால பாக்குறது, அதிருஷ்டம்னா ஒரு ஷீட் வந்துருக்குது, அது அதிர்ஷ்டம்னு சொல்லல. அது அதிர்ஷ்டம்னா நம் கண்ணால பார்க்க முடியாததுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு பேர். நாம் அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேர் வச்சிருக்கோம். அதிர்ஷ்டம் நம்ம கண்ணால பார்க்க முடியாதுதான். திருஷ்டம் முன்னாடி பாக்குறது, அதிருஷ்டம். அந்த திருஷ்டத்துக்கு முன்னாடி போட்டாச்சுன்னா அதிருஷ்டம். அப்படின்னா என்னாச்சுன்னா நம் கண்ணால பார்க்க முடியாது. நம் கண்ணால பார்க்க முடியாத ஒரு வஸ்து தான் ஆத்மா. அந்த ஆத்மா ஒத்துண்டா தான் இது இத்தனையும் பதில் கிடைக்கும். அப்ப சரீரத்தை பார்த்தாலே என்ன ஆகுது, நமக்கு இத்தனையும் வந்துடுறது. அப்ப அப்ப அது காரணமா தான் அடுத்த பிரிவு எடுக்கிறான். இப்ப நம்ம கேட்ட கேள்வின்னா இதெல்லாம் ஒத்து போறது வருதோ. ஆத்மா ஒத்துண்டா நான் என்ன செய்யறேன், நான் தான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு கர்மா இருக்கு இல்லையா? இந்த கர்மத்தின் பதிலாக தான், கர்மத்தின் மூலமா தான் என்னுடைய ஜன்மாவை நான் முடிவெடுக்கிறேன். நான் முடிவெடுக்கிறேன், நானே அடுத்த ஜென்மா நான் முடிவெடுக்கிறேன்னு இந்த அர்த்தம் இல்ல. என்னுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பகவான் முடிவெடுத்து அதுக்குண்டான சரீரத்தை பகவான் கொடுக்கிறார். இப்ப ஆத்மா ஒத்துக்கலைன்னா இது இத்தனையும் பம்பா வந்துட்டு இருக்கு, எதுவுமே செய்யல பாருங்க. அதனால என்னுடைய முன்பிறவி என்ன, எடுத்த பிறவி என்ன, அடுத்த பிறவி என்ன, இது அத்தனையும் அது இந்த பிறவிலிருந்து எல்லாம் தெரியுது. இப்ப இந்த பிறவி முடிஞ்ச உடனே அடுத்தபடி எடுக்கிறேன் இல்லையா? ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு உடம்பு ஒட்டி கொடுது இல்லையா? அந்த உடம்பு பிறகு முடிஞ்ச உடனே அது போயிடுது. ஆனா சரீரம் போட்டா கூட ஆத்மா அப்படிதான் இருக்கு. ஆத்மா போயிடுத்த, ஆத்மா போகவே இல்லை, ஆத்மா அப்படிதானே. இதே ஆத்மா தான் தன் செயல்களால 2 விதமான கர்மாக்களை சம்பாதிக்கிறான். 2 விதமான கர்மாக்களை சம்பாதிக்கிறான். என்ன விதமானன்னா பாபம் புண்ணியம். இதே ஆத்மா தான் தன்னுடைய செயல்களாலே 2 விதமான கர்மாக்கள், பாபம் புண்ணியம். இதெல்லாம் இங்க நிக்கிறதுன்னா அது அத்தனை நம்ம நல்ல வழியில போய் நல்லதை பண்ணிட்டு தானே அதெல்லாம் புண்ணியமானது. எதெல்லாம் அறத்தின் மூலமாக பண்ணவோ அதெல்லாம் புண்ணியமானது. அறத்தை விட்டுட்டு நான் ஏதோ தப்பு தப்பா பண்ணியிருந்தேன்னா அது பாப செயலா ஆகுது. சரி, அதன்படி நடவாதெல்லாம் பாப செயல். அப்ப பாபத்தினால் அடுத்த ஜென்மா. இப்ப இந்த ஜென்மா எடுக்கிறது என்ன காரணம்? போன ஜென்மால ஏதோ பண்ணியிருக்கேன், அந்த பண்ணபடியா இந்த முடிவு எடுக்கிறது இல்லையா? அப்ப நான் பண்ணின புண்ணிய செயல்களால இந்த உயர்ந்த ஜென்மா கிடைக்கிறது, நான் பண்ணின பாவ செயல்களாலே தாழ்ந்த ஜென்மா கிடைக்கிறது. கண்ணனே கீதையில அதான் சொல்றான்,
யார் புண்ணியம் பண்ணிருக்காளோ அவரை உயர்ந்த ஜெபால எடுக்கிற வைக்கிறான்னு யார் பாபம் பண்ணாலும் அவரை மேலும் பாப போட்டு சேர்த்து தாழ்ந்த ஜெபா பிறக்க வைக்கிறான்னா அப்ப போன ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பிறவியில உயர்ந்தது, போன பிறவியில பாபம் பண்ணியிருந்தா இந்த பிறவி தாழ்ந்தது. ஆக உயர்ந்த பிறவியாகவோ அறத்தின் வழியை நடந்ததுன்னா அப்ப புண்ணியத்தின் வழி நான் நடக்கிறேன்னு அர்த்தம். புண்ணியத்தின் வழி எப்ப சொல்லுவார்களோ எனக்கு போன ஜென்மமே எனக்கு எல்லாம் மறந்து போயிட்டேன் சுவாமி, எங்க நான் புண்ணியத்தினுடைய போன ஜென்மம் எனக்கு தெரியுது, ஒண்ணுமே தெரியலையே. எப்ப எனக்கு போன ஜென்மம் தெரியலையோ அப்ப புண்ணியத்தின் வழி நான் பண்ண புண்ணியம் பண்ண எங்க இருக்கு இருக்கு. நம்ம போன ஜென்மம் மறந்து போயிட்டே தவிர ஆனா போன ஜென்மத்துடைய வாசனை நமக்கு இருந்துட்டே இருக்கு. புரியறதுக்காக இந்த சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பால் சாப்பிட்றது இல்லையா, இது பால் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுக்குறா? தாயார் அந்த தன்னுடைய முளைக்காம கிட்ட வாயை கொண்டு போய் வைக்கிறார். ஆனா அந்த பாலை சாப்பிட்றது தாயார் சாப்பிட்றாளா? குழந்தை தான் சாப்பிட்றது. குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? இதற்கு தான் வாசனான்னு பேரு. இது ஒவ்வொரு ஜென்மாலையும் இந்த மாதிரி சாப்பிட்டு 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 பழக்கமாயிடுச்சு. அந்த வாசனை அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த வாசனை வந்துட்டே இருக்கிறது. ஏன்? இனச்சேர்க்கை ஏற்படுது இல்லையா? இனச்சேர்க்கை அது விலங்குகளுக்கும் ஏற்படுது, மனிதர்களுக்கும் ஏற்படுது. எந்த மனிதர்களா சொல்லிக் கொடுத்திருக்காளா இனச்சேர்க்கைக்கு? விலங்குகளுக்கு யாரா சொல்லிக் கொடுக்குறாளா? ஆனா அந்த இனச்சேர்க்கை எப்படி இது பண்றது? எப்படி பண்றது? எப்படி பண்றதுன்னா அதுக்கு வாசனை ஜென்மா பல ஜென்மாத்துல கோடிக்கோடிக்கான கணக்கான ஜென்மால பண்ணிட்டே இருக்கக்கூடிய வாசனை அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இருக்கிறபடியாலே அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அப்ப இந்த நிலையில வந்துட்டு சரி பால் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லது கெட்டதுன்னு யார் சொல்லுவா? தாயார் டாக்டர் சொல்றாரு. அந்த தாயார் அப்புறம் எப்படி சொல்லிட்டு இருக்கா? அவ சாஸ்திரத்தை பார்த்து இதிகாச புராணங்களை பார்த்து தர்மத்தை பண்ணி புண்ணியத்தை பண்ணி அதை மேல சொல்லி கொடுக்குறா. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி இருக்கும்போது இது சனாதன தர்மம். நம்முடைய சரீரம் மாறும், தர்மம் மாறுமான்னு மாறாது. சனாதனம் மாறுமானா மாறாது. என் பிறவிக்கு தகுந்தாப்ப உடல் மாறலாம் தவிர ஆனால் உலகத்துக்கு இந்த உடம்புக்கு தகுந்த உணவும் மாறலாம், ஆகாரம் மாறலாம். பாம்பு உடம்பு எடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன வேணுமோ அது வேணும். அதே நான் பள்ளி உடம்பு எடுத்தேன்னா அதுக்கு என்ன வேணுமோ அது வேணும். நான் மனுஷ உடம்பு எடுத்தேன்னா அதுக்கு என்ன வேணும் அது வேணும். புலி உடம்பு எடுத்தேன்னா அதுக்கு என்ன வேணுமோ அது வேணும். ஆனா அது மாறலாம். ஆனா ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரீரத்தால் தான் மாறுபடுறதை தவிர ஆத்மால மாறுபாடு. அப்ப எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தவர சேமித்து வைத்த பாப புண்ணியங்களுக்கு தகுந்தாப்பல சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும். சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும். சரி, இப்ப பாப புண்ணியங்கள் தொலைக்க மேல மேல பாவம் சேர்க்கிறாரா? சரி சுவாமி, சரீரத்தை எடுத்து பாப புண்ணியத்தை நான் அனுபவிச்சிட்டேன், அதுதான் தொலைஞ்சு போயிடுச்சு. இப்ப பாப புண்ணியம் இருந்தா தானே உடல். ததா வித்வான் புண்ணிய பாபை விதிய நிரஞ்சன பரமம் சாமி உங்கவி. பாப புண்ணியங்கள் தொலைஞ்சாச்சுனாலே அடுத்த க்ஷணமே இங்க இருக்க மாட்டான், கிளம்பி போயிடுவோம். இப்ப இந்த ஜென்மா நான் எடுத்திருக்கேன் இல்லையா, சும்மா வச்சுப்போம். இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன் இல்லையா, எடுத்த உடனே இந்த ஜென்மால பாவத்தையும் புண்ணியத்தை தொலைச்சுட்டே வச்சுக்கோம். தொலைச்சாச்சுன்னா அடுத்த உடனே எங்க போறோம்? சிவைக்குண்டு தான் போனோம். பாவமும் புண்ணியமும் இல்லைன்னா அந்த ஆத்மா இங்க இருக்காது. பாவம் இருந்தாலும் இங்கதான் இருக்கும், புண்ணியம் இருந்தாலும் இங்கதான் இருக்கும். புண்ணியம் இருந்தா நல்ல இடத்துக்கு போகாது, நல்ல இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அப்ப திருப்பி இதே இடத்துக்கு தான் வரும். அப்படி இருக்கச்சு ரெண்டுமே தொலைணுமானோ, ரெண்டுமே தொலைச்சிட்டேன் சுவாமி. தொலைச்சதுக்கு அப்புறம் நான் அங்க போயிடுவேனா? போகணும். ஆனா போற மாதிரி தெரியல. எல்லாரும் போறாளா? போற மாதிரி தெரியல. ஏன் போகல? இப்ப ஒரு ஜென்மம் எடுத்திருக்கா இல்லையா, ஜென்மம் எடுக்கிறேன்னு சொன்னாலே என்னுடைய பாப புண்ணியத்தை தொலைக்கிறதுக்காக தான் ஜென்மாவை எடுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோம்? ஜென்மா எடுத்து சௌக்கியமா இருக்கிறதுக்காக நினைக்கிறோம். 90% அது கிடையாது. கர்மா இருக்கிறபடியால் தான் நம்ம ஜென்மாவே எடுக்கிறோம். கர்மா தொலைஞ்சா ஜென்மாவே கிடையாது. எப்ப கர்மா இருக்கோ அந்த கர்மா ரெண்டு விதமான கர்மா, ஒண்ணு பாப கர்மா, இன்னொன்னு புண்ணிய கர்மா. அநேகமா பாப கர்மா இருக்குமா புண்ணிய கர்மா இருக்குமா? இது அடைய சொல்லவே நீ தவியே இல்லை. பாப கர்மா தான் அழிக்கப்படுது, புண்ணிய கர்மா இருக்கப்படுது. இப்ப பாப கர்மா இருக்குனால என்ன அர்த்தம்? நான் பட்டுதான் ஆகணும்னு தெரியுது இல்லையா? நிச்சயம் பட்டுதான் ஆகணும். சரி பட்டுட்டா சுவாமி, நன்னா பட்டு எல்லா பாவம் போயிடுது. போன உடனே நான் உடனே நாங்கள் கிளம்பி போயிடுவேன்னா கிளம்பி போகணும். ஆனா போகிற மாதிரி தெரியல. ஏன் போகலைன்னா நான் இங்க பிறக்கிறனும், பிறந்த உடனே என்னுடைய பழைய பாப கர்மாத்தையும் புண்ணிய கர்மாத்தையும் தொலைக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். ஆனா நான் என்ன பண்றேன்? புதுசா சேர்க்கிறேன், கணக்கில் சேர்த்துறேன். வட்டி வாங்கினேன், வட்டி வாங்கி பணம் வாங்கினேன், அசலும் வாங்கினேன், அசலுக்காக வட்டியை கொடுத்தேன், உடனே கொடுத்தேன், அசல் கொடுக்கவே இல்லை, இன்னும் வட்டிக்கு மேலே இருக்கு, இன்னொருத்தட்ட கடன் வாங்கினேன்,
இன்னொருத்தர் கடன் வாங்கினேன், அதையும் கொடுத்தேன், அதுவும் நான் அதிகமாயிடுது. இப்படியே அதிகமாகி போறா போல நான் எடுத்த ஜென்மால என்னுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்காக நான் எடுத்தேன்னு தவிர அந்த கர்மாவை தொலைச்சிட்டு போகணுமோ, கர்மாவை தொலைக்க வேணும் இருக்கேன். மேலும் 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 கர்மாவை சேர்த்துக்கிறேன், கர்மாவை சேர்த்துக்கிறேன். சுவாமி நீங்க பறந்தாலே பட்டுத்தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அப்ப பறந்தாலே கர்மாவை சேர்த்து தானே ஆகணும். எப்ப நான் பறந்தனோ கர்மாவை சேர்த்து தானே ஆகணும். அந்த மாதிரி கிடையாது. இனிமேதான் ஜாகிரதையா இருக்கணும். நாம பறந்தோம்னாலே பாப புண்ணியங்களை சேர்த்து தான் ஆகணுன்ற ஒரு சங்கதியே கிடையாது. தாராளமா பாப புண்ணியங்களை சேர்க்காமலே நம்மால இருக்க முடியும், இருக்க முடியாதுன்னு கிடையாது. அதுக்குதான் விதிராழ்வார் இப்ப சொல்றார். இப்ப கேள்வி என்ன வந்தது? தேவர்கள் எனக்கு சொல்ல வேண்டியது தானே. என்னன்னு சொல்லணும்? நான் தப்பு பண்ணினேன்னா எனக்கு பாப புண்ணியம் வருது, அந்த பாப புண்ணியத்தை அவ சொல்லணுமானா அவ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ ஆட்டுவாணிகன் கிடையாது, நீ ஆட்டுவாணிகன் இல்ல, உன்னை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இருந்தாலும் உனக்கு பாப புண்ணியங்கள் சேராம இருக்கிறது நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாப புண்ணியம் சேராம இருக்கிறது வழி இருக்கான்னா? வழி இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் என்னைக்குமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுதான் சாஸ்திரம் இருக்கா தவிர இவன் இப்படியே பட்டுட்டு தான் இருக்கணும், வேற வழி கிடையாது சுவாமி, இப்படியே தான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்றாரு. அதுக்கு சாஸ்திரம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? என் பாடி இப்படிதான் சுவாமி அப்படின்னு வந்துருத்தனா அது சாஸ்திரத்தை போகணுமா? எனக்கே தெரியுது சுவாமி, எதுக்காக நான் சாஸ்திரம் தேவையில்லையே. சாஸ்திரம் நம்முடைய நன்மையில இருக்கு விஷயம் தெரிஞ்சு நமக்கு நன்மை கொடுக்கறதுக்கு தான். என்னைக்குமே நம்மால முடிஞ்சதை தான் சாஸ்திரம் சொல்லும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, சாஸ்திரம் நம்மால முடியாதது சொல்லவே சொல்லாது. நான் ஜென்மா எழுதிருக்கேன்னா இந்த ஜென்மாவை கர்மாவை சேர்ப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையை சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. எப்படி சுவாமி சேர்க்காம இருக்க முடியும்? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்க ஞாபகம் இருக்க, ஒரு 4-5 உபன்யாசத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 இடத்துல ஒரு பாவ செயல் ஏற்படுறது. எங்க எங்க அம்மிக்கல் இருக்கோ, எங்க தொடப்பம் இருக்கோ, எங்க நீர் பாத்திரம் இருக்கோ, எங்க இதெல்லாம் இருக்கச்சு இப்ப தன்னடியே வந்துடுறது. தொடப்பத்தை பெருக்கிறேன்னா எத்தனையோ ஜெயிச்சு போறது, அம்மியை இடிக்கிறேன்னா அம்மிக்கு வேலை போய் மிக்சின்னு வச்சுக்கோ, அதுல எத்தனையோ போயிடுது. அப்படி இருக்கச்சு பாவம் வந்துடுறது. பாவம் போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் போகாம இருக்கிறதுக்கு காவியம் கழிச்சு தானே வந்திருக்கேன், அதாவது அதற்காக மட்டும் தான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லையே சொன்னா பாப புண்ணியங்கள் விலகி இருக்க பழகணும். எப்படி பழகணும்னா, அவன் என்னால பாவங்கள் விலகி இருக்க பழக முடியாதுங்க. பெருக்கி தானே ஆகணும், பெருக்காச்சுன்னா பாவம் வருதா இல்லையா? தொடச்சு தானே ஆகணும், தொடச்சாச்சுன்னா பாவம் வருதா இல்லையா? அதுக்குதான் பிராயச்சித்தம் சொன்னவே. இந்த பச்சமாக யஜ்யம் பண்ணும்போது பிராயச்சித்தம் சொன்னவேன். சரி பண்ற சுவாமி, பண்ணா கூட இருந்தாலும் மேல மேல வந்துட்டே தான் இருக்கு. சில காரியம் பண்ணிட்டு நடந்தே போயிட்டு இருக்கேன். நடந்த ஒரு கீழே நிறைய எறும்புகள் இருக்கு, மெடிச்சுட்டு தான் போறேன். நான் மெரிச்சபடியா அந்த இருக்கு பிராணம் போறது இல்லையா? அது பாவம் தானே. இப்ப இந்த மேல இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னா பாவம் வராம ஒரு ஜென்மா இருக்கா, பாவமே சேர்த்துக்காம ஒரு ஜென்மா இருக்குன்னா ஆச்சரியமா மேலே மேலே என் செயல்களில் நான் பட்டுதல் வைக்கவே இல்லை. தர்மம் நான் என்ன பண்ணணும்னா, நீ பிறந்த உடனே தர்மம் சொன்னபடி நான் செய்யறேன். நான் ஒரு காரியத்தை பண்ண போறேன், காரியத்துல பற்றுதல் வைத்து கொண்டு அந்த காரியத்திலே ஒரு பலனை கருதி செய்ய மாட்டேன். பலனை விரும்பாம காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாலே அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது நம்ம தலைப்படுத்தாது. பலனை கருதினாலும் ஒரு தலைப்படுத்தும். பலனை கருதி ஒரு காரியத்தை பண்ணா அந்த பாப புண்ணியங்கள் நம்மோடு சேரவே சேரும். பிரியத்துக்காக சொல்றேன். காலட்சேபம் ஆரம்பிச்சிட்டோம். காலட்சேபம் ஆரம்பிச்சோடனே இந்த காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், வாரத்துக்கு ஒரு நாள் காலட்சேபம் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த காலட்சேபம் மூலமாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு, இந்த காலட்சேபம் வந்திருக்கேன், எனக்கு இது கிடைக்க போறது அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து வந்துன்னு வச்சுக்கேன். அப்ப நான் ஒழுங்கா சொன்னா சரியா போச்சு, ஒழுங்கா சொல்லன்னா அந்த நிலை எனக்கு பாவம் எனக்கு வந்து சேரும். அந்த பாவம் எனக்கு வந்து சேரும். அதே நான் ஒழுங்கா சொல்லிட்டு பலனையும் கருதவே வச்சுக்கோ, சொல்லுவதே பலன், மற்றொரு பலன் கிடையாது என்று இருந்துன்னு வச்சுக்கேன். அப்ப இதனால ஏற்பட்ட ஒரு இது பாவமும் புண்ணியமும் இருக்கு இல்லையா, அது எதுவுமே எனக்கு தலைப்படுத்தவே படுத்தாது. எதுவுமே எனக்கு தலைப்படுத்தாது. பாவமும் சேராது, புண்ணியம் சேர்ந்தா விட புண்ணியத்தை பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிடலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, புண்ணியம் நம்ம புண்ணிய காரியம் பண்ணணும், பாப காரியத்தை பண்ணக்கூடாது. ஆனா புண்ணிய காரியத்தை பண்ணணுன்றதுக்கு இருந்தாலும் புண்ணியமும் கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு சாஸ்திரம். இது என்ன சொல்ல, புண்ணியம் கூடாதுன்னு சொல்லினா மோட்சத்துக்கு போகிறதுக்கு புண்ணியமும் தடை.
என்ன மோட்சம் போது புண்ணியத்தை. அப்ப புண்ணியமும் கூடாதுன்னா புண்ணியம் பண்ணவே கூடாதா? குளத்தை வெட்டலாம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், புண்ணியம் தானே. அந்த புண்ணியம் எல்லாம் பண்ணணும். ஆனா புண்ணியம் கூடாதுன்னு சொன்னேன் சுவாமின்னா, அது எப்படி கூடாதுன்னா, அந்த புண்ணிய பலத்தை கருதி புண்ணியம் பண்ணாத. அந்த புண்ணிய பலன் பகவானுடையது என்று நினைத்துக் கொண்டு அந்த புண்ணிய காரியத்தை பண்ணு. அப்ப அந்த பலன் உனக்கு வராது. நான் புரியுதா? அப்ப புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் எதுக்காக பண்ணணும்? பகவானுக்கு பிடிச்சிருக்கின்றதுக்காக புண்ணியம் பண்ணணும். பாவம் பண்ணக்கூடாது. எதுக்காக பண்ணக்கூடாது? பகவானுக்கு பிடிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது. எனக்கு பாவம் பண்றது பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு எது பிடிக்கிறதோ அது பண்ணணும். ஆணுக்குரியச சங்கல்பகா ராஜகுரியச வர்ஜனம். அவனுக்கு பிடிக்கிறத பண்ணணும், பிடிக்காத பண்ணக்கூடாது. அவனுக்கு எது பிடிக்கும்? புண்ணியம் பண்றது பிடிக்கும், அதெல்லாம் நான் பண்றேன். பாவம் பண்றது பிடிக்காது, அதெல்லாம் நான் பண்ணல. அப்ப புண்ணியம் பண்றேன், அந்த புண்ணிய பலனை யார்கிட்ட சமர்ப்பிச்சுறேன்? பகவான்கிட்ட சமர்ப்பிச்சுறேன். சரி சுவாமி, அப்ப அதே மாதிரி நான் இதையே பண்ணிக்கிறேன். பாவம் பண்றேன், பாவ பலத்தை பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கேன். பாப பலத்தை பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிறேன். சமர்ப்பிச்சாச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்ப என்கிட்ட பாபம் இல்லையோன்னா பகவான் முதலே சொல்லிட்டாரு, பாவம் எனக்கு பிடிக்காதுன்ட்டாரு. எப்ப அவருக்கு பிடிக்காது பண்றோமோ அப்ப அந்த பலனை அவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த பலனை தான் அவர் அனுபவிச்சாகணும். புண்ணியம் தனக்கு பிடிக்குதுன்னு சொல்றாரோ அப்ப அதனால அந்த பலனை அவர் ஏற்றுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. ஏன்னா சில பேர் கிருஷ்ணார்பண வஸ்துன்னு சொல்றா பாருங்க, அநேகமா தப்பா நினைச்சுப்பாங்க. கிருஷ்ண சர்வம் கிருஷ்ணார்பண வஸ்து, கிருஷ்ணார்பண வஸ்து. கிருஷ்ணார்பண வஸ்துனா பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணு, என்னென்ன தப்பு இருக்கு அத்தனையும் பண்ணு. கிருஷ்ணார்பணம் சொல்லியாச்சுன்னா அந்த தப்பெல்லாம் போயிடும். அந்த தப்பெல்லாம் கண்ணன் எடுத்துப்பாரு. கண்ணன் எடுத்து இது மட்டும் இல்ல, இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தவறான கருத்து சில பேர் சொல்றார். அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணா பாபம் வரும், அந்த பாபத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலையப்படாத. எங்கேயும் அந்த மாதிரி கண்ணன் சொல்லவே இல்லை. எந்த இடத்தையா சொல்லியிருக்கானா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் அதை தான் சொல்லியிருக்கானே தவிர நீ பாவத்தை பண்ண அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. எங்கேயுமே சொல்ல. சர்வம் கிருஷ்ணார்பணம் வஸ்துனா என்ன அர்த்தம்னா பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும். பண்ணணும்னா பகவானுக்கு பிடித்த ஏதோ அதை பண்ணணும். பண்ண வேண்டிய காரணம் பாவ காரியம் இல்லை. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. பாவ காரியத்தை பண்ணாமல் புண்ணிய காரியத்தை பண்ணணும். புண்ணிய காரியம் எதுக்காக பண்றேன்? நான் புண்ணியகாரம் பண்ணா எனக்கு புண்ணிய பலன் கிடைச்சா எனக்கு நல்லது நடக்கிறது, அந்த எண்ணத்துல பண்ணல. இது ரொம்ப இந்த எண்ணம் பண்ணா எந்த விதமான கர்மாக்களும் இவனை ஒட்டாது. புண்ணியமும் ஒட்டாது, பாவமும் ஒட்டாது. அப்ப புண்ணிய காரியத்தை நான் பாவ காரியத்தை பண்ண மாட்டேன். ஏன்? பகவானுக்கு பிடித்தம் இல்லை. புண்ணிய காரியத்தை பண்ணுவேன், ஏன்? பகவானுக்கு பிடித்தம். ஆனா புண்ணிய காரியத்தை பண்ணா எனக்கு ஒரு ஆபத்து வருது. என்ன ஆபத்து? புண்ணியமும் மோட்சத்துக்கு தடையா இருக்கு. அப்ப புண்ணிய காரியத்தை பண்ற பகவான் பிடிச்சபடியாரு அந்த புண்ணியத்தை கொண்டு போய் யார்கிட்ட சமர்ப்பிச்சுடுறேன்? அந்த பலனை கருதாம பலன் இல்லைன்னு சொல்லல. நல்லா வச்சுக்கோ. எந்த காரியம் பண்ணாலும் பலன் உண்டு. ஏன்னா பலனே இல்லைன்னா அவன் பண்ணவே மாட்டான். பலனே இல்லைன்னா நினைச்சுக்க பண்ணுவானா? பண்ணவே மாட்டோம். இந்த சார்ந்த காரியம் பண்றோம் இல்லையா, அப்பாவுக்கு தகப்பனாருக்கு சார்ந்த காரியம் பண்றோம். சார்ந்த காரியம் பண்றதுனா ஏதாவது பலன் இருக்கா? ஒரு பலனும் கிடையாது. அப்பாடா சுவாமி இனிமே அடுத்த வருஷம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்ப நீங்க சார்த்த காரியம் பண்ணா பலன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா பாவம் வந்துடும். என்ன வரும்? பாவம் வந்துடும். அப்ப அந்த பாவத்தை தவிப்பதற்காக நான் பண்றேன். இப்ப சார்த்த காரியம் பண்றது பாவத்தை தவிக்கிறதுக்கு. அதே மாதிரி புண்ணிய காரியம் பண்றேன், புண்ணிய பலன் கிடைக்கிறது. அந்த புண்ணிய பலன் என்ன பண்றேன்னா பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிடும். அந்த புண்ணிய கலன் நான் எதிர்பார்க்கறதே இல்லை. பலன் இல்லைன்னு சொல்லல, பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லல, பலனை எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பலனை கொண்டு போய் பகவான் சமர்ப்பிச்சது. அதைத்தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்துன்னு சொல்றாரு. கிருஷ்ணார்பண வஸ்துன்னா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டே இரு. கிருஷ்ணார்பண வஸ்து அப்புறம் என்னன்னா தப்பு பண்றதுக்கு ஒரு அத்தாட்சி பத்திரம் கிருஷ்ணார்பண வஸ்து. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்னமா சுவாமி? நீ பண்றதெல்லாம் பண்ணு சுவாமி. கிருஷ்ணா சில பேர்லாம் அப்படிதான் இருக்கா. பண்ணிட்டு சுவாமி கிருஷ்ணார்பணத்தை வச்சுட்டு அவன் பார்த்துக்கிறான். என்ன பார்த்துப்பா? என்ன பார்த்துப்பா? என்ன பார்த்துப்பான்? பண்ற காரியம் தவறான காரியம் பண்ணிட்டு புண்ணியமான காரியம் பண்ணால. அதனால கிருஷ்ணார்பணம் என்ன? உன்னுடைய வர்ணாசிர தர்மத்தை நீ பண்ணிதாகணும் அர்ஜுனா. அதுல இருந்து நழுவ முடியாது. சத்திரியா இருக்கிறபடியா நீ பண்ணிதாகணும். ஆனா அதனாலதான் சர்வம் கிருஷ்ணார்பணத்துன்னு பண்ணு சொல்லி சொன்னாலும் தவிர பார்த்ததும் பண்ணல. ஆகா இந்த இரண்டாவது புண்ணியமோ பாவமோ பகவானை தீண்ட போறதே கிடையாது. புண்ணியம் கொண்டு போய் பகவானை சமர்ப்பிச்சிருமோனா அவருக்கு அதை தீண்டு பண்ணா நான் கர்மானி புண்ணியம். அவனுக்கு பணமோ அதே மாதிரி அவனுக்கு புண்ணியமோ எதுவும் அவனை தீண்டாது.
அவனுக்கு அகர்மவசியன்னு பேர். கர்மத்துக்கு வசப்படாதவன் பகவான். நாமெல்லாம் கர்மத்துக்கு வசப்பட்டவா, நாமெல்லாம் இல்ல, எல்லாருமே கர்மத்துக்கு வசப்பட்ட இந்த பூல இந்த இந்த லீலாவு பூஜையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கர்மத்துக்கு வசம். பிரம்மா தொடக்கமாக சிவன் பரியந்தம் எல்லாரும் கர்மத்துக்கு வசப்பட்டவன் தான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் சிவன் பதவியை எடுத்திருக்கான், ஏதோ ஒரு காரணத்தினால பிரம்மா என்ற பதவியை எடுத்திருக்கான், இந்திரன் ஒரு பதவியை இருக்கான், அவ்வளவுதானே தவிர எல்லாரும் கர்மத்துக்கு வசப்பட்டவதான். பகவான் கர்மத்துக்கு வசப்படாதவர்கள், நித்திய சூரிகளும் கர்மத்துக்கு வசப்படாதவர்கள், பிராட்டியும் கர்மத்துக்கு வசப்படாதவர். அப்படி இருக்கச்சே அந்த கர்மத்துக்கு வசப்படாதவர்கிட்ட இந்த கர்மா போய் சேர்ந்தா அவருக்கும் கர்மம் வந்துருமான, அவர் கர்மம் கிடையாது. ஆனா புண்ணியத்தை அவன் சேர்த்துக்கிறான், அதனால புண்ணியம் சேர்த்துக்கிறான். அப்ப பலன்ல ஆசை இல்லாம இருந்தா, நமக்கு பலன்ல ஆசை இல்லாமல் அந்த கர்மாவினுடைய பலத்தை ஆசை வைக்காமல் எந்த கர்மாவை பண்றோமோ, கர்மானா என்ன அர்த்தம் தெரியல, புண்ணிய பகவான் எதை பண்ணுன்னு அனுமதிச்சிருக்கானோ அந்த காரியம். கர்மானா உடனே அவனை அடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு கிடையாது. தவறான காரியத்தை இங்க சொல்லவே இல்லை. நேர்மையான காரியம் சாஸ்திரப்படி தர்மத்தின்படி யார் பண்றாலோ அந்த பண்ண காரியத்துக்கு உண்டான பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை நீ எதிர்பார்த்தாயானால் அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா உன்னிடத்துல வந்து சேரும். உன்னிடத்துல வந்து சேர்த்துனா அதுல நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். அப்ப என்ன ஆகும், பாப புண்ணியம் சேர்ந்து. இப்ப பாப புண்ணியம் சேராம இருக்கணும்னா என்ன பண்றது, அத பலனை நீ எதிர்பார்க்க. இதுக்கு ஒரு திருட்டாந்தம் வேதாந்த தேசிகன்ற பெரிய ஒரு ஆச்சரியமாக அமைக்கிறார். பணபந்த ஜூதம் லீலாத்யூதம்னு பேர். பணபந்த ஜூதம் லீலாத்யூதம்னு பேர். பெரிய நதி ஓடிட்டு இருக்கு, அக்கரைக்கு போகணும். இங்க இந்த அந்த காலத்துல அந்த பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது, அக்கரைக்கு போகணும். அக்கரைக்கு போனா ஒரே ஒரு படகு தான் இருக்கு. இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காச்சு. ஒரு படகுல 10 பேர் போகலாம். 10 பேர் அங்க கொண்டு விட்டுட்டு வந்தார். விட்டுட்டு திரும்பி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால இங்க ஒரு 40-50 பேர் காத்துட்டு இருக்கிறது என்ன ஆகுது, இங்கிருந்து ஒரு 10 பேர் எழுத்துட்டு போயிடுச்சு. மிச்சம் ஒரு 7 பேர் இருந்துட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு இந்த 1/2 மணி நாழியா போகணும், நாழி போகணுமோ என்ன பண்ண, அவ எல்லாம் உட்காந்துட்டு ஒரு கோடி கீச்சா தாயக்கட்டை உருட்டினான். கோடை இன்னைக்கு நடக்கிறது, கோடை கீச்சு தாயக்கட்டை உருட்டினான். தாயக்கட்டத்தை உருட்டி உடனே அதை எடுத்து போட்டு ஆடிட்டே இருக்கா. ஆடிட்டு முதல் ஆட்டம் முடிஞ்சது, இன்னும் படகு வரல. இப்ப விளையாட்டுக்காக ஆடிட்டு இருக்கான், நேரத்தை கழிக்கிறதுக்காக ஆடிட்டு இருக்கா, படகு ஒன்றும் வரல. ஆயிடுச்சு. 2வது ஆட்டம் வந்துட்டு 2வது ஆட்டம் ஆட்ட உடனே முக்காவாசி முடிஞ்சுட்டு படகு வந்துட்டு. முக்காவாசி முடிஞ்ச உடனே படகு வந்த உடனே இப்ப படகு வந்துட்டு ஆட்டத்தை முடிக்காம போலாமா இல்ல ஆட்டத்தை முடிச்சுட்டு போலாமான்னா, ஆட்டத்தை முடிச்சுட்டு போனோம்னா படகு போயிடும், வேற யாரும் எழுதிட்டு போயிடும். திருப்பி இன்னொரு 1/2 மணி நேரம் நீக்கணும் இருக்கணும் திருப்பி. ஆனா ஆட்டத்தை முடிக்கிறோம்னா இப்ப இந்த ஆட்டத்தை ஆடும்போது காசு வைக்காம ஆடி இருக்கான், விளையாட்டுக்காக விளையாடினான். விளையாட்டுக்காக விளையாடுறார். விளையாட்டுக்காக விளையாடினாலே இவர் ஜெயிச்சாலும் அவர் ஜெயிச்சாலும் துண்டை உதறிட்டு என்ன பண்ணுவார், தூக்கி தோலை போட்டுட்டு அது வந்துட்டு சுவாமி இனிமே என்ன இருக்கு, இனிமே ஆட்டம் யார் ஜெயிச்சாலும் யார் ஜெயிக்கலன்னா துண்டை விடுதி அப்படியே அதை போட்டுட்டு கிளம்பி வேற படகுல ஏறி போயிடுவான். இதுக்கு பேரு லீலாத்யூதம்னு பேரு. லீலாத்யூதம்னு பேரு. இன்னொன்னு பணபந்த ஜூத்தம்னு ஒண்ணு இருக்கு. பணபந்த ஜூத்தம்னா அங்கிருந்து வர்றதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். போயிடுத்து படகு 1/2 மணி நேரம் தான். இவன் கூட கழிச்சா தாயக்கட்டை உருட்டினா பணத்தை வச்சு ஆடுறான். பணத்தை வச்சு ஆடணுன்னே அப்ப முதல் ஆட்டம் முடிஞ்சது, இவன் தான் ஜெயிச்சிட்டார். இவர் ஜெயிச்சார், எல்லா பணமும் விட்ட வந்துடுது. அடுத்து 2வது ஆட்டம் ஆடிட்டார். ஆடிட்டு கட்சி முக்காவாசி ஆடிட்டு கட்சி படகு வந்துவிட்டு. படகு வந்த உடனே இவர் ஏற்கனவே விட்டு இருக்கார் இல்லையா, விட்டபடியால அவர்கிட்ட போயிடுது பணம் எல்லாம். இவர் என்ன பண்ணார், படகு வந்துட்டு எழுந்துக்கிறேன் அப்படின்னார். அது என்னமா நீ எழுந்துப்ப, நான் விட்டு இருக்கேன் உட்காரு, நீ எழுந்து போக முடியாது, நான் நீ விட்டதை திரும்பி திருப்பணும் அப்படின்னு சொல்லி இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நீ விட்டது நீ சரியா விளையாடலாம், நீ விட்டுருக்க, எனக்கு பழக்கம் வந்துட்டு நான் போகிறேன், அதெல்லாம் கூடாது அப்படின்னு 2 பேரும் சண்டை வந்துட்டோம். சண்டை வந்து முட்டிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த சண்டை வந்ததுக்கு இந்த மாதிரி முட்டிக்கிறது எது காரணம், விளையாட்டுக்காக விளையாம ஒரு பலனை கருதி விளையாடினபடியாலே இந்த கர்மாவை பிடிச்சிட்டு பாருங்க, பாதிக்கிறதா இல்லையா? இதேதான் நம்ம வாழ்க்கை. நாம எது பண்ணாலும் அந்த பலனை கருதாம பகவான் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்முடைய நிலையில எதுவுமே, அப்ப விளையாட்டுக்காக விளையாடினா எந்த இன்னைக்கு இந்த விளையாட்டு நிறைய வம்புலாம் வந்திருக்கு. இந்த விளையாடும் போது அவ என்னவோ இது பணம் கட்டுறா, இவ பணம் கட்டுறா, இந்த தூர்தர்ஷன் நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இதெல்லாம் அந்த காலம் இருந்திருக்கு.
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த பண்றா இல்லையா, அப்ப இந்த நிலையில தான் திரிகிறாள். அப்ப நினைச்சாலே, அதாவது என்னுடையது நினைச்சாலே பாப புண்ணியம் சேராது. அந்த பலன்ல என்னுடையது அல்ல அப்படின்னு நினைச்சாலே பாப புண்ணியம் சேராது. பாப புண்ணியம் எல்லாம் வந்துதான் ஆகணும்னு நினைப்போம் இல்லையா, இல்ல சொல்ல நான் மனுஷனா பிறந்தாலே பாவத்துக்கு வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறான் இல்லையா, அப்படிலாம் வராது. பாப புண்ணியம் வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா நல்ல, அதாவது நான் பண்ண முடியாத ஒன்றை சாஸ்திரம் சொல்லவே கூடாது. நம்மால பண்ண முடிஞ்சது சாஸ்திரம் சொல்லுவோம். ஏன்னா பாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் இருக்குன்னா மனுஷனுக்கு பயன்பெறவில்லை ஏதாவது இருக்கிறத விட உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலையில அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் சொல்லவே சொல்லாது. இது தேவையா தரணும். ஏன்னா நிஷித்த பலனுக்காக செய்யணும். இதைத்தான் திருதராஷ்டிர விதுரா மேலும் சொல்றார், ஏ திருதராஷ்டிரா, நீ இணைஞ்ச ஒரு பலனை கருதி பண்ணிட்டு இருக்க, நீ அகங்காரம் பீடித்தவனா இருந்துட்டு இருக்க, என் புத்திர பாசத்தால நித்திய நிஷித்த காலத்துக்காக தண்டனை தேடாம இருந்திருக்க, குறுகிய காலத்துக்கு நல்லது தேடிட்டு இருக்க. திருதராஷ்டிரா அது பண்ணாத, அந்த பலனை கருதாம பண்ணு, அந்த பாபம் உன்னை சேராது. நீ இப்ப என்ன கேள்வி கேட்ட, நீ அவெல்லாம் சொல்லணும் தானே கேட்ட, இன்னும் மேலே சொல்றேன் கேள்வி. இதனால உனக்கும் உன் பிள்ளைக்கும் பாவம் தான் வந்து சேர போறது. நீ இந்த மாதிரி ஒரு பலனை கருதி பண்ணிட்டு இருக்கே, உனக்கும் உன் பிள்ளைக்கும் பாவம் தான். யார் தானே கடைந்து பகவானுக்கு ஆச்சரியமா தெரிவிக்கிறார், தான் சமைத்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் யார் சாப்பிட்றாலோ அவ பாப உருண்டையே சாப்பிட்றான்னு கருணை பண்ணிக்கலாம். பாப உருண்டையில சாப்பிட்றான்னு. சில பேர் என்ன பண்ணுவா, இந்த மாத்திரையை போட்டுக்கிறா வருவோம், மாத்திரை போட்டு இருக்கிறா வருவோம், இந்த மாத்திரை போட்டு இருக்கச்சியே இந்த மாத்திரை கையில எடுத்துப்பா, கையில எடுத்துட்டு அப்படியே பெருமாளை காமிச்சிட்டு அப்படின்னு போட்டுப்பா. வரும் சுவாமி, மாத்திரை கூட பெருமாளை காமிச்சா மாத்திரை போடணும்னு அவசியமே இல்லை. பெருமாளுக்கு என்னைக்குமே காமிச்சு நீ பாருங்க, மாத்திரை உங்களுக்கு எது வருது, உனக்கு உடம்பு சரியா இருக்க போறது, தேவையே இல்லையா, நான் அதை கூட அப்படிதான் பண்றேன் அப்ப தப்பே பண்ணியிருக்காரு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பாப உருண்டையே சாப்பிடான்னு இல்லையா சொல்லிக்கிறாங்க. ஆக எனக்கு என்னை குறித்து செய்யப்பட்டதாக இருந்தால் அது என்ன அர்த்தம், அது நல்ல நிலையா இருந்தாலும் அது தலைப்படுத்தாது. அவன் என்ன பிடிச்சே பண்ண வச்சுக்க. அதனாலதான் இந்த எந்த கைங்கரியம் பகவத் கைங்கரியமா இருந்துட்டு வச்சுக்க, அது நீ தப்பா பண்ணாலும் அந்த பாபம் உனக்கு வராது. ஆனா அந்த பகவத் கைங்கரியம் என்கிற எண்ணம் உன்னுடைய மனசுல ஊன்றி இருக்கணும். ஓ, இந்த கைங்கரியம் நான் பண்ணிட்டு இருக்கேன், இருக்கட்டும், இது பண்றபடியால எனக்கு இந்தந்த பெருமைலாம் வருது அப்படின்னு சொல்லி பகவத் கைங்கரியம் பண்ணா அது பாவத்துல தான். இது பகவத் கைங்கரியத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்க இல்லையா, அதான் நம்ம தலைப்படுத்தப்படுத்தாது. அந்த செயல்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். நீ நீ என்ன இருக்க, நீ அந்த செயலை பண்ணலையே. இமாசலத்துல அம்ச பறவை இருக்கு இல்லையா, அம்ச பறவை அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மாந்தன்னு அம்ச பறவைகள். அம்ச பறவைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன உண்டுன்னா, நீரையும் பாலையும் சேர்த்து வச்சா அது நீரை தள்ளிட்டு பாலை தண்ணீரை 1 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணி விட்டு வச்சுக்க தனியா பிரிச்சிடும். நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். அம்ச பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்னன்னா, தண்ணீரையும் பாலையும் தனியா. அதே போல உலகத்துல எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் குற்றத்தை தள்ளிட்டு நற்றமாக மட்டும் எடுத்துக்கொள், அது நமக்கு தெரியணும். தெரியவே சொன்ன தெரிஞ்ச அம்சப்பறவை சேர்க்கிற காலையே அம்சப்பறவை கேட்கிற வன் சேற்றல்லல் பொய்நிலத்தே ஈனச் சொல்லாய், கடைசியில திருவிருத்தத்தை பாத்திரம், ஈனச் சொல்லாயிரமாக எரிதிரை வையை முட்டும் ஏனத்திருவாய் இழந்தவரான் இருங்கற்பகம் சேர் மானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே தெரிவிக்கிறார். அப்ப அந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறேன்னா, அந்த சேத்துல காலை வைத்தா விட அந்த சேத்துக்குள்ள அந்த கால் உள்ளுக்குள்ள அமைந்து போற அளவுக்கு வைக்க வைக்காது. மேலேற்று மேலோட்டமா 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 போயிடும். இது அம்சப்பறவை. இந்த வாத்து கால் இருக்கு இல்லையா, வாத்து காலுடைய படிப்பு போல அம்சப்பறவை பார்த்தா இல்லையே. வாத்து இல்லை, எங்க இமாசனத்துல இருக்கு, இமாசனத்தை தான் இருக்கே தவிர இங்கெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கச்சே அப்படிதான் சித்த புருஷர்களாகட்டும், பெரியோர்களாகட்டும், ஆழ்வார்களாகட்டும், ஆச்சாரர்களாகட்டும், இவெல்லாம் எப்படி இருக்கான்னா, இந்த சம்சாரம் என்கிற சேத்துல இருந்தாலும் அந்த சேர் இவர்கள் மேல படாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். அம்சப்பறை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கர்மத்தின் பலனை அவர்கள் எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்கமாக அது பண்ணினார். அந்த சேர் அவர் ஒன்றும் செய்யாது. சில பேர் புரியத்துக்காக சொல்றேன், புரியத்துக்காக ஒரு நாடகத்துல, ஆங்கில நாடகத்துல அந்த நாடகத்தை அதை பார்த்தபடியால சொல்லிட்டு இருக்காரு. சொல்லப்படாது இருந்தாலும் வேற வெளியில திருட்டாங்க சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஆயிட்டு, அவர் ஜெயில அடைச்சிடறா. அவ ஒரு தப்பு பண்ணிருக்கா, அவன் ஜெயில அடைச்சிட்டா. ஜெயிலிருந்து இவர் தப்பிக்கணும்.
தப்பிக்கணுன்றதுக்கு என்ன பண்ணா, இவன் தப்பிச்சு போயிடுவா, அந்த சாமர்த்தியம் இவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் அதிகாரிகள் என்ன பண்றான்னா, இவனுக்கு தப்பிச்சு போகாம உள்ள அளவுக்கு ஃபுல்லா அங்கங்க என்ன பண்ண கண்ணி வெடி வச்சுருவான். கண்ணி வெடி என்னன்னா அவன் போய் மெடிச்சார உடனே அது வெடிச்சிடும், வெடிச்சு ஒரு பிராணம் போயிடும். அப்படி கிட்ட கண்ணி வெடி வச்சுருவா. இவன் அங்கிருந்து தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா, அந்த கண்ணி வெடிக்கு என்ன ஒரு பெரிய பெரிய சாமர்த்தியம் என்னன்னா, நம்முடைய உடம்பு முழுக்க ஒரு பலத்தை போட்டாதான் அது வெடிக்கும். சும்மா ஒரு கல்லை எடுத்து அது போட்டு வச்சு அந்த கண்ணி வெடி மேல அது வெடிக்க பண்ணா வெடிக்காது. அந்த உடம்பு பலு எவ்வளவு இருக்கோ அந்த பலு அதுல ஏறினாதான் அது வெடிக்கும். அந்த அளவுக்கு அந்த கண்ணி வெடிக்கு உண்டான ஒரு நிலை. இவ என்ன பண்ணா, அந்த இடத்துல என்ன பண்ணா, இவ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து உருண்டு 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 போறான். உருண்டு போனா இந்த உடம்புடைய பலம் பூர்த்தியா அந்த கண்ணி வெடி மேல படுமா? இந்த ஆங்கில நாடகம் சொல்லிட்டு இருக்க படவே படாது இல்லையா? அவ்வளவு தூரம் அவன் தப்பிட்டே போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம சம்சாரத்தை சம்சாரத்தை எப்படி தப்பிக்கணும்னா, இந்த அம்ச பறவை போற எப்படி சேத்துல இருக்க முடியல, அதைத்தான் தாழ்ச்சி மற்றங்கம் தவிர்த்து நீ தாளினைக்கு வாழ்ச்சி என்று செய்ய. இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுராட்டா நீ கண் இல்லாதபடியால இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. உனக்கு கண்ணு என்னது வெளிக்கண் தான் போயிருக்கணும், உட்கண்ணு இல்லையா அவனுக்கு? ஞானக்கண்ணு இருக்கு அவனுக்கு. ஏன்னா கண் இல்லாதவர்களும் ஒழுங்கா இருக்க கூடாதுன்னு கிடையாது. எத்தனை பேர் கண்ணு இல்லாத நல்லதான இருந்துருக்கா? நீ கண்ணு இல்லாத இருந்து கூட உனக்கு ஞானக்கண்ணு இல்லாம போயிருக்கு. உனக்கு ஞானக்கண்ணு வச்சுட்டு தான் நல்லா இருக்குமே, ஞானக்கண்ணு இல்லாம இருந்துருக்கு. ஏன்னா உனக்கு பாசம் கண்ணை மறைக்கிறது. என்ன மறைக்கிறதா? உனக்கு திருதராட்சம் எங்க ஒரு ஜீவாத்மாவுடைய பாசமானது இந்த துரியோனுடைய துரியோனை பார்க்கணும்னு உன் கண் மறைக்கிறது. ஏன்னா ஞானக்கண்ணு இருக்கு. நான் இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் கண்ணால இல்லை, நம்ம கண்ணால தெரிஞ்சுட்டோம். இப்ப பிரியத்துக்கு என்ன பார்க்கறதுனால அது சொல்றதை கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? எதனால கேட்குறீங்க? காதால கேட்கணும்னு சொல்ல முடியாது. காதால கேட்டாலும் ஞானம் இருந்தா தான் அதை கிரகிக்க முடியும். அப்ப இதெல்லாம் எதனால் தெரியுது? அறிவால் தெரியுது, மனதால் தெரியுது, புத்தியால் தெரிஞ்சு கொண்டமே தவிர கண்ணால தெரிஞ்சுக்கிற. அதனால கண்ணு இல்லைன்னு நினைக்காத திருதராஷ்டா. கண்ணு இல்லைன்னாலும் உனக்கு ஞானம் இல்லாம இருக்கு, அதுதான் காரணம். ஏன்னா ஞானம் இல்லாதவர்கள் தான் தானே. அப்ப திருதராஷ்டா, தேவர்கள்லாம் எப்படி எனக்கு புத்தியை கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னியே, புத்தியை உபயோகப்படுத்தி நீ தான் திருந்தனமே தவிர ஆட்டு இடையில போல கையை குச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவா? அவ இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு சொல்ல மாட்டா. மேல சொல்றார், ஒருத்தர் ஆச்சரியமா சொல்றாரு, ஒருத்தர் மாயையால. இப்ப இதோட இதை முடிச்சுட்டார், ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம என்னன்னா பகவான் சொல்லணும் அப்படின்றா இல்லையா? பகவான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. பகவான் சொல்லவே மாட்டார். அவர் உதாசீனமா இருக்கிறார். நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தா கூட உதாசீனமா இருக்கு. ஒண்ணு வேண்டாம், நம்ம ஆத்திலேயே ஒரு குழந்தை தப்பு பண்றதுதான் தகப்பனார் கண்டிக்கிறார் இல்லையா? அதே எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட தகப்பனார் யாரு? சிவன் நாராயணன். இந்த சாமானிய தகப்பனாரே கண்டிக்கிறார்னா அந்த தகப்பனாரை கண்டிக்கணுமா வேண்டாமா? கண்டிக்கிறோம் இல்லையா? கண்டிக்க மாட்டார். கண்டிக்காதது மட்டும் இல்ல, தப்பா போறேன்னு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு வராங்க, சரி சுவாமி நான் தப்பா போயிட்டு இருக்கேன், சரி போ. அதுக்கு அனுமதிக்கும் செய்யறாரு. அவர் அனுமதி இல்லைன்னு நம்ம காரியம் பண்ண முடியாது. ஒருத்தர் கொள்றான்னா பகவதனுடைய அனுமதி இல்லாம கொண்டான்னா அப்ப அவன் காரியம் பகவத் இச்சை இல்லைன்னு ஆயிடுது. சாஸ்திர சம்மதம் இல்லை, அது சாஸ்திர சம்மதமே இல்லை. அப்ப அவருடைய இச்சை இருக்கு, அவருடைய இச்சை இருக்கு, அவருடைய அனுமதி இருக்கு. ஆனா அந்த அனுமதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உதாசீனா அந்த பண்ணிக்கைய உன் விருப்பம், உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், நீ சுவாதந்திரியம் இருக்கு, உன் இஷ்டமா நீ பண்ணிக்கோங்க. அப்ப நான் என்ன சுவாமி, நான் இப்படியே தான் இருந்துட வேண்டியதுன்னா அதான் ஆச்சாரம் பிடிச்சிக்கோ, ஆச்சாரம் கொடுத்துருக்கேன். ஆச்சாரம் என்ன பண்ணுவாரா? தப்புன்னா முதுகலை வைப்பார். நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, இது பகவான் பண்றதே இல்லை. அதனாலதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் சொன்னதுக்கு ஸ்ரீவச்சனம் பண்ற காரணம் என்னன்னா இதுதான். பகவானை பிடிச்சா இதுவா மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கம் தாவமா அந்த பக்கம் தாவமா, எனக்கு கஷ்டத்தை கொடுப்பானா? ஏன்னா கஷ்டத்தையும் அவன் தான் கொடுக்குறான், மோட்சத்தையும் அவன் தான் கொடுக்குறான். ஆனா ஆச்சாரம் போனா கட்டமே இல்லாம மோட்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆச்சாரம். இது சொல்ல வந்தா. அதனால திருதராஷ்டா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதோட அந்த விஷயத்தை முடிக்கிறார். அப்ப ஆட்டு வாணிகன் அண்ணன். அப்ப நீதான் உனக்கு ஞானத்தை கொடுத்தபடியால நீதான் பண்ணிட்டே தவிர நீ விட்டுட்டு அவன் பண்ண அவா சொல்லுன்னு நீ சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல இன்னொன்னு தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. ஒருத்தர் மாயையால் நேர்மை இல்லாமல் ஏமாற்றுவதாக நடந்தால் மஸ்த சாஸ்திரம் கடைசியில நிமிஷத்துல அவனை கைவிடுறோம். உயர்த்திகாசனம் ஒருத்தர் என்ன பண்ணா, நேர்மை இல்லாம மாயையால ஒருத்தரை ஏமாத்தணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நாள் நடக்கிறது. அவர் ஒவ்வொரு, அதாவது
இப்படி இதுக்கு அடுத்து இது பண்ணணும், இதுக்கு அடுத்து இது பண்ணணும்ன்றது ஒருத்தர் ஒரு பிளான் போட்டு வருவா இல்லையா, அதெல்லாம் சரியா நடக்கிறது. இப்ப சரியா நடந்தாலே இதுக்கு பகவான் அனுமதிக்கிறான் தானே அர்த்தம். இதெல்லாம் சரியா இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் அந்த மாதிரி விட்டுட்டு எல்லாரும் ஒழுங்கா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது நடந்துவிடும். ஆனா இது என்னன்னா சொக்கட்டான் அப்படித்தானே ஜெயிச்சான். தாயக்கட்டை போட்டு போய் யாரு தர்மராஜாவும் அதே மாதிரி சகுனி எப்படி இருக்காங்க அப்படித்தானே சொக்கட்டான் அப்படித்தானே ஜெயிச்சா. விராட்ட பருவத்துல கூட ஏன்னா இவங்க என்னதுன்னா சொக்கட்டான ஜெயிச்சது இவ தப்பு தான், ஆனா தப்பு ஒழுங்கா வந்துருக்கணும். அதே மாதிரி விராட்ட பருவத்துல இவரை கண்டுபிடிச்சிட்டா இல்லையா 13வது வருஷத்துல இந்த அஜ்ஞான வசத்தை கண்டுபிடிச்சிட்டா, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா. அப்ப 13 வருஷத்துக்கு என்னென்ன கட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தூக்கி பார்த்தா நல்ல சாஸ்திரம் நமக்கு ரொம்ப உபகாரமா இருந்துட்டு போட்டிருக்கு. நான் பண்றது சாஸ்திர விருத்தம் இல்லாம சாஸ்திரத்துக்கு தகுந்தாப்புறம் பண்ணிட்டு இருக்க போட்டிருக்கேன்னு நினைப்பேன். திருதராட்டா சாஸ்திரம் என்னதான் பண்ணணும், நீ போற வழிக்கு போயிட்டே இருக்கும், போயிட்டு நிறைய கயிறு விடும், கயிறை விட்டுடும், அந்த கயிறை விட்டு நீ அந்த கயிறை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்ப. ஆனா அது எங்க இழுக்கணுமோ அங்க இழுத்துரும். இழுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன நினைக்கிற, நான் பண்ற தப்பெல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு அதனால எனக்கு ஜெயமே கிடைக்க போறது நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல சாஸ்திரம் என்னைக்குமே ஒரு காரியம் நம்ம பண்ணும்போது முதல்லயே இடைஞ்சல் வந்துட்டோம்னா நம்ம சமாளிச்சுட்டு அந்த இடத்துல சரிப்படுத்திட்டு மேலும் மேலும் நம்ம சரி பண்ணலாம். சரி கடைசி வரைக்கும் இடைஞ்சலே இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது இன்னொரு 5 நிமிஷம் அந்த காரியம் முடிய போறது. அப்ப இடைஞ்சல் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் சாஸ்திரம் பண்ணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சாஸ்திரத்தை வச்சுட்டு இது 1 மணி நேரம் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல கடைசியில விஷயத்த வந்தா நம்மாத எதிர்பாராத சமயத்துல என்ன பண்ணா அப்ப அடிக்கும், சாஸ்திரம் அடிச்சிடும். அதனால நீ எதிர்பார்த்து தர்மத்தின்படி நடக்க மேலும் எதிர்பார்த்து தர்மத்தின்படி தர்மத்தின்படி நடந்தாயானால் இது சரியா இருக்கணும். அதுக்கு மேல ஆச்சரியமா இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா யார் யாரை சாட்சியா கூப்பிடக்கூடாது, யார் யாரை சாட்சியாக கூடக்கூடாது. திருதராஷன் சொல்றான், திருதராஷன் இப்போ ஒன்று சொல்றான், விதிரன் உபதேசம் பண்ணான் இல்லையா, விதிரா நீ உபதேசம் பண்ணியே அதே போல எனக்கு இன்னொருத்தர் உபதேசம் பண்ணியிருக்கா தெரியுமான்னு. யார் உபதேசம் பண்ணான், யார் உபதேசம் பண்ணதுன்னா நீ நல்லது சொல்றா போல எனக்கு சகுனியும் நல்லது சொல்லியிருக்கானே. சொல்றது யாரு? திருதராஷன். நீ உபதேசம் நல்லது சொல்றா போல சகுனியும் எனக்கு நல்லது சொல்றானே அப்படின்னு. அப்ப சகுனியை சாட்சியா கூப்பிடவே கூப்பிடாதுன்னு. உலகத்துல யார் யாரை சாட்சியா கூப்பிடாதுன்னு கேட்டுக்கோங்க. சகுனி விஷயம் பின்னாடி சொல்றேன். சகுனியை சாட்சியா யார் யாரை சாட்சியா கூப்பிடக்கூடாதுன்ற என்னன்னா 7 பேர் சாட்சியா கூடக்கூடாதுன்ற. 7 பேரை இப்ப நீ சொல்றது நானும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதான் சொல்றேன். திருப்பி என்ன சுவாமி இதெல்லாம் எங்களை ஏதோ புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எங்களையே நேரே இடிக்கிற மாதிரி இருக்கு, எங்க குடும்பத்துல நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க என்ன எழுதி வச்சிருக்கோம் கேட்கணும்னா அவரை கேட்டுங்க, விதிராழ்வானை கேட்டுங்க. அடியனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சொன்னதை காப்பி பண்ணி சொல்றேன், எனக்கு அதான் தெரியும். 7 பேரை சாட்சியா கூப்பிடாத நான் அப்படின்னா என்னன்னா அது 7 பேர் சாட்சியா கூப்பிட்டேன்னா நீ தோற்க போவது நிச்சயம், நீ தான் தோக்க போறேன்ட்டார். இது ஏன்னா ஜெயிக்கிறா போல இருக்கும், ஆனா சாட்சி சொல்றவரை தவிர கடைசியில நீ தோத்து போடுவார். முதல்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் நீ தோத்து போடுவார். அதுல முதல்ல என்ன சொல்றான்னா கைரேகையை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கை எவ்வளவு அமையும் சொல்றாளே அவளை நீ சாட்சியா கூப்பிடவே கூடாது. கைரேகையை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு. கைரேகையை பார்த்துட்டு என்ன இந்த உன்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்க போறது இப்படி நடக்கணும் சொல்லிட்டு இருக்கா பாருங்க, அவளை சாட்சியா கூடவே கூப்பிடாத, கூப்பிடாத. அவ அப்படியே நடக்கணும் கூப்பிடாதுன்னா அவள்கிட்ட எதுவுமே கேட்காதங்க. ஏன்னா வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா கிரகத்தின் சஞ்சாரம் தெரிஞ்சாதான் வருங்கால வாழ்க்கை தெரியும். 12 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 12 கிரகங்கள் இருக்கு இல்லையா, சித்திரன் சூரியன் அது மாதிரி செவ்வாய் புதன் வியாழன், இந்த 12 கிரகங்கள்ல அந்த 12 கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 9 கிரகங்களுடைய நிலை என்ன இருக்கோ அந்த 9 கிரகங்கள் நிலையை வைத்து கொண்டுதான் இவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இன்னும் ஏற்படுமே தவிர இங்க இருக்கிற கோடெல்லாம் பார்த்து இந்த கோடை பார்த்துட்டு கைரேகை பார்த்துட்டு யார் சொல்றாலோ அதை நம்பவே நம்பாங்க, அது பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா சாஸ்திரம் உண்மை, கிரகங்கள் நிலை சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் உண்மை, ஜோதிஷ சாஸ்திரம் பொய் கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் என்றது வேதத்தின் அங்கம். சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் வேதத்துக்கு. அந்த 6 அங்கங்களை போலதான் திருமங்கை ஆழ்வார் 6 அங்கங்களால் 6 பாசனங்களை 6 பிரபந்தங்களை பண்ணார். வேதம் 4, அந்த ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் 4 வேதத்துக்கு 6 அங்கங்கள். சிக்ஷா வியாக்கரணம்
ஜோதிஷம் கல்பம் நிருத்தம்னு. அதே போலதான் தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தாதி, திருவாயுமொழி என்று சொல்லக்கூடிய 4 பிரபந்தங்களுக்கும் ஆழ்வார் யார் திருநங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை பண்ணாங்க. அப்படி இருக்கச்சே இந்த 6ல அது வருதுபடியாலே இது வேதத்துக்கு அங்கமாக இருக்கிறபடியாலே. ரெண்டாவது ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லணும்னாலே வேதத்தை கற்பதற்கு உண்டான யோக்கியதையிலே அந்த குலத்துல பிறந்தாதான் அவ ஜோதிஷ சாஸ்திரம் சொல்ல முடியும். எல்லாருமே சொல்ல முடியாது. என்கிட்ட புஸ்தகம் இருக்கு நான் சொல்ல முடியுமா? நீ அந்த குலத்திலே பிறக்கலையே. அந்த குலத்துல பிறந்திருந்தாதேன்னா சாஸ்திரம் கற்கக்கூடிய குலத்துல பிறந்திருந்தாதான் உனக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றதுக்கு யோக்கியதை. சாஸ்திரம் கற்கக்கூடிய குலத்துல நீ பிறக்கலைன்னா உனக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லக்கூடிய யோக்கியதையே கிடையாது. அப்ப நீ சொன்னாலும் பலிக்க போறது கிடையாது, உனக்கு அது பிரயோஜனமே இல்லை. அப்படி இருக்கச்சே. ரெண்டாவது ஜோதிஷக்காரன் பரிகாரம் சொல்றா பாருங்க, பிரியத்துக்காக சொன்னேன். ஏன்னா இது எனக்கு ஞாபகம் வந்தபடியே சொல்லுவேன். பரிகாரம் இதெல்லாம் அவர் சொல்லலை, பரிகாரம் சொல்றா பாருங்க. நீங்க ஜோதிஷக்காரரை போய் கேட்டு பாருங்க, இந்த பரிகாரம் எந்த அத்தியாயத்துல எங்க சொல்லிருக்கு கேட்டு பாருங்க. அவரை சொல்லுங்க, சொல்லவே முடியாது, கிடையவே கிடையாது. பரிகாரம் இருந்துட்டா புரியத்துக்காக சொன்னேன். நான் என்ன தப்பு பண்றேன், தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ண உடனே உடனே ஜோசியக்காரர் ஒருத்தர் வந்தார். சுவாமி நீர் அந்த தப்பு பண்ணும், அதுக்கு இந்த பரிகாரம் இருக்கு, தப்பு பண்ணிட்டு எங்கிட்ட வா, இந்த பரிகாரத்தை பண்ணிடலாம், அந்த தப்பு சரியாயிடும். அந்த தப்பு சரியாயிடும்னா இப்ப சாஸ்திரம் என்னது? நான் தப்பு பண்றதுக்கு ஒரு அத்தாட்சி பத்திரமா தான் சாஸ்திரம். இது நீங்க டேலி ஆடுறா பாருங்க. நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டே அதுக்கு நான் பரிகாரம் சொல்லிட்டே இருக்கேன்னா அப்ப வாழ்க்கையில ஒருத்த கூட ஒழுங்கா எடுக்க மாட்டான். ஒழுங்கு யாருமே ஒழுங்கா ஒழுங்கு இருக்கிறான். ஏன்னா ரெண்டாவது இன்னைக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றா பாருங்க. ஜோதிஷ சாஸ்திரம்ன்றது மூலம் இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அந்த சமஸ்கிருதத்துல இருந்து மொழிபெயர்க்கிற ஆங்கிலத்திலேயோ தமிழ மொழிபெயர்க்கிற பாருங்க. அந்த மொழிபெயர்ப்பவர்கள் அந்த அந்த சமஸ்கிருத ஞானம் இருந்து அந்த ஜோதிஷ சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அதன்படி இவர் மொழிபெயர்த்தா பரவாயில்ல. இவர்கள் தன்னுடைய அறிவுக்கு தகுந்த அவர் மொழிபெயர்த்துட்டு அதுல இருக்கிறது காட்டும் வேற 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 மாத்தி மாத்தி சொல்றா பாருங்க. அதனாலேயே இதுக்கு இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்ப ஜோதிஷ சாஸ்திரம் இன்னைக்கு இருக்கிற ஜோதிஷ சாஸ்திரம் அதுக்கும் சாஸ்திரம் சொன்ன ஜோதிஷ சாஸ்திரம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா குறுக்கு வழியே கிடையாது, பரிகாரமே கிடையாது, எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தூர்தர்ஷன் முன்னாடி காத்தால 7 மணில இருந்து 9 மணி இருக்கும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கான். ஆனா எங்க இருக்கு பரிகாரம்? வர கேட்டுக்கோ. ஒரு இடத்துல பிரமாணம் காமிக்க சொல்லுங்க, இந்த பிரமாணம் இங்க சொல்லி சொல்ல சொல்லுங்க, கிடையாது. பரிகாரம் சொல்லித்தனா என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணிட்டு இந்த சில மதத்துல உண்டு, நீ தப்பு பண்ணியா அங்க ஒரு கூண்டு இருக்கு, அந்த படத்தை கட்டிட்டு அந்த தப்பு சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு தெரியுமோ. அந்த மதத்தை பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி பிரயோஜனம், அந்த மாதிரி நம்முடைய சனாதன தர்மம், அந்த சனாதனத்தை இதெல்லாம் கிடையாது. அதனால இதுதான் ஆசீர்வாதம். இந்த மாதிரி தவறான செய்யணும். பூலோகத்தை எப்ப நம்ம பூலோகத்துல பிறந்தோமோ நாம என்ன செய்யணுமோ செய்துதான் நாம படுறதுக்கு தான் மறந்துடுவோம். அதுதான் பதிலே சொன்னேன். நாம கஷ்டப்படுறது தான் மறந்துருக்க பதில சுகமே வாழறதுக்காக அது சுகமா வாழுது அங்க. அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் இங்கேயே சுகமா இருக்கணும். ஏன் அங்க போனோம் ஆழ்வார் சொன்னோம். இருந்தரமா ஞானத்தில் இனிப்பிறவை ஆண் வேண்டேன் மறுபடி மடனஞ்சே வாட்டாட்ட நடிவங்க இனி நான் இங்க இருக்க மாட்டேன், இனி நான் இங்க இருக்க மாட்டேன் சொல்றதுக்கு என்ன காரணம்? இங்கேயே சுகம் இருக்கேன்னா இங்க சுகம் இல்லைன்றதுக்காக நான் அங்க போகணுன்ற இங்க சுகம் கிடையாது. அதனாலதான் பராசரமை விஷ்ணுபுராணம் சொல்லிக்கிற சுகபிரமம் சொல்லிக்கிறா. என்ன தெரியுறா? ஒருத்தர் மாதாவின் கர்ப்பத்துல பிறக்கிறான் இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா பராசர மகன் விஷ்ணு புராணத்தையும் சுகபிரம்மம் பாகவதத்திலையும் சொல்றாரு. என்ன சொன்னார்? ஒருத்தர் மாதா கர்ப்பத்துல பிறக்கிறானோ பிறக்கச்சே தலை முதல்ல வருதா கால் முதல்ல வருதா? தலைதான் முதல்ல வருது. கால் வந்துட்டோன்னா உடனே என்ன பண்ணுவான்னா நேரம் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போயிட்டு ஐயோ கால் வருதா நேரா வருதுன்னு அர்த்தம். தலை வந்தா தலை குப்புற விழுதுன்னு அர்த்தம். தலை வந்தா தலை குப்புற விழுதுன்னு அர்த்தம். கால் வந்தா நேரா வருதுன்னு. ஆனா கால் வந்துட்டுன்னு உடனே என்ன பண்ணுவா? அங்க இருக்கிற அந்த செவிலி தாயாராகட்டும் டாக்டர் ஆகட்டும் என்ன பண்ணுவா? ஐயோ தப்பா போயிடுதுன்னு சொல்லிட்டு உடனே அழைச்சி போயிட்டு தலை முன்னாடி வர்றதுக்கு உண்டான ஒரு நிலையை பார்த்துட்டே இருப்பா இல்லையா? தலை எப்படி வரணும் பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அந்த தலை வந்துட்டுன்னா தலைதான் முதல்ல வருது இல்லையா? அந்த தலை முதல்ல வந்து வீழ்கீழே வந்து இல்லையா? அதுக்கு அவர் பராசரம் என்ன தலை கீழே வந்தபடியால தலை குப்புற விழுந்துட்டான். இந்த பூலகத்துல பிறகு தலை குப்புற விழுந்தான்னு இருக்கட்டும். தலை குப்புற விழுந்தா என்னன்னா விழுந்தவன் எழுத்துக்கிறதுக்கு 80 வருஷம் ஆகும். அப்ப அவனுக்கு வாழ்க்கையை முடிஞ்சிருது. நான் சொல்றது புரியாதா? எழுத்துக்கிறதுக்கு 80 வருஷம் ஆகும்.
தலைக்குப்புறம் விழுந்தான் பறக்கடிச்சு மாதாவுடைய கர்ப்பத்துல. மாதா கர்ப்பத்துல விழுந்த உடனே திரும்ப அவன் எழுந்துக்கணுமானோ, எழுந்துக்கிறது 70-80 வருஷம் அர்த்தம் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தலை வந்தா தலையை நிற்ப இல்லையா, இதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நாம் எதற்காக பண்ணோம், கைரேகை பார்க்கிறவனை சாட்சிக்கு கூப்பிடாதுன்னு. இது முதல் 7 பேர் சொன்னேன். இது முதல் கைரேகை பார்த்து சாட்சி கூடாதுங்க. அடுத்து முன்னாடி 2வது பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது. முன்னாடி திருடனாக இருந்து இன்று பெரிய வியாபாரியிலையோ பதவியிலையோ இருந்தா அவனை சாட்சி கூடாதுங்க. அநேகமா ஒருத்தரையும் கூப்பிட முடியாது, ஒருத்தரையும் கூப்பிட முடியாது. முன்னாடி திருடனா இருந்து இன்னைக்கு பெரிய பதவியிலையோ இல்ல பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானுன்னா அவனை கூப்பிடாதுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த அந்த வாசனை இருந்துட்டே இருக்கும். அவன் எப்படி சாட்சி சொல்லுவான், எந்த மாதிரி சொல்லிருப்பான், அவனை சாட்சி கூப்பிடாது, அப்படி அவனை பண்ணி சாட்சி கூப்பிடாதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ற பாருங்க, முதலே சொல்லிட்டு திருப்பி இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன், அடியே சொல்ல இதுல இருக்கதான் சொல்றேன். குச்சியை வச்சுட்டு குறி சொல்றா பாருங்க, குரத்தி அன்னைக்கே இருந்து போட்டிருக்கு. குச்சியை வச்சுன்னு குறி சொல்றா. இது திருவங்காழ்வார் பாடலே இருக்கு, குருந்தையா பாட்டிலே இது இருக்கு. குரத்தி அவர் பாட்டிலே இருக்கு, ஏன் நம்மளோட பாட்டிலே இருக்கு. குரத்தி குறி சொல்ற இருக்கு. இது சொல்ற அந்த குச்சி வச்சு குறி சொல்றா பாருங்க. அந்த குருத்தி எல்லாம் அவ சொல்றான்னா அதை அதோடு விட்டுனே தவிர அதை பெருசா விட்டுக்கூடாதுன்னு. அவெல்லாம் சாட்சி கூப்பிடாது, அதை அதோடு விட்டுணுமே தவிர இந்த குச்சி வச்சுன்னு குறி சொல்றவாள்லாம் வச்சுக்காத, அது அதோடு விட்டுடு அப்படின்னு. அதுக்கப்புறம் வைத்தியனை டாக்டரை சாட்சி கூப்பிடாதுன்னு. வைத்தியனை சாட்சி கூடாது. ஏன்னா இவருக்கு வைத்தியம் மட்டும்தான் தெரியுமே தவிர ஒரு தீவிரவாதி வந்தா கூட அந்த தீவிரவாதியை காப்பாத்துறது தான் அந்த வைத்தியம் பார்ப்பான். ஒரு திருடன் வந்தாலும் அந்த திருடனை காப்பாத்துறது தான் வைத்தியம் பார்ப்பான் தவிர அவன் அங்க நீ இவன் திருடன் சொல்ல அவன் சொல்லுவானா, இவனை ரட்சிக்கிறது தான் என்னுடைய பொறுப்பு. இவனுடைய தர்மம் எது, வைத்தியனின் தர்மம் எது, அவனை காப்பாற்ற வேண்டியது. அதனால அவனையும் சாட்சி கூப்பிடாத, அவனையும் சாட்சி கூப்பிடாதுன்னு கூட வைத்தியம் வச்சுட்டு சாட்சி கூப்பிடாதுன்னு. அதுக்கப்புறம் இதை விடுத்து யாருக்காவது பேசணும்னா தனித்தொழிலுக்கு நேர்மையாக அப்படின்னு வைத்தியருக்கு தீவிரவாதியம் தான் அது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒழுக்கம் கெட்ட இடத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறான். இதுக்கு மேல ஒழுக்கம் கெட்ட இடத்துல சாட்சியை கூப்பிடாதனர். இது 7வது. ஒழுக்கம் கெட்ட இடத்துல சாட்சி கூடாதனர். 7 பேர்ல யோக்கியதை 7 பேரும் சாட்சிக்கு யோக்கியதை அட்டவணை. திருதராஷ்டிரா நீ கேட்ட கேள்வி பதில் வந்துட்டாங்க. அப்படி பார்த்தா திருதராஷ்டிரா என்ன கேட்ட கேள்வி, நான் என்ன கேட்டேன், சகுனி நீ சொல்றவன் நல்ல உபதேசம் பண்ணிட்டு இருக்கான், சகுனி என்ன சாட்சி கூப்பிடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு யார் சொல்றா, விதராஷ்டிரா சொல்றாரு. அப்ப திருதராஷ்டிரா சொல்றான், அவன் சகுனி சாட்சி கூப்பிடாதுன்னு சொன்னேன், ஆனா இப்ப நீ சொன்ன விஷயத்த சகுனியே வரலையே, திருடனை கூப்பிடாதான்னு. சகுனி திருடனா இல்லையே, டாக்டரை கூப்பிடாதுன்னு சொன்னேன், சகுனி டாக்டரா. அதுக்கப்புறம் ஒழுக்கம் கெட்டவனை கூப்பிடாதுன்னு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்க. அந்த ஒழுக்கம் கெட்டவன் சகுனி, அவனை சாட்சிக்கு கூப்பிடாது. இது சில பேர் அந்த பேச்சிலேயே குத்துறா பாருங்க, அந்த பேச்சில குத்தக்கூடிய வாழைப்பழத்துல ஊசி சொல்றா பாருங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசியை சொல்றதுக்கு விருதாந்திரம் அவனை கூப்பிடாதன என்ன அப்படி கூப்பிடாதன. அதற்கு மேல வெறுமனே கூப்பிடாத, நண்பர்களை சாட்சியாக கூப்பிடாதன்னு. நண்பர்கள் சாட்சியாக கூடாதுன்னா ஒழுக்கம் கிடையும் கூட நண்பர்கள் கூடாதுன்னா திருதராஷ்டிரா நீ கேட்ட கேள்வி பதில் வந்துட்டான் அப்படின்னா சகுனி இருந்தாரு. ஏன்னா 7வது ஒழுக்கம் கட்ட வந்தா உங்க கோஷ்டில சகுனி இருக்கானே. ஆனால் சகுனி சொன்னது உனக்கு நன்மை பயக்காது. சகுனி சொன்னது உங்களுக்கு அடுத்து தெரிவிக்கிறார். எப்ப யாரை பற்றின உண்மை சுரூபம் வெளில வரும், 7 முடிஞ்சு யார பத்தின உண்மை சுரூபம் வந்துருன்னா தங்கத்தின் தன்மை காய்ச்சும் போது உண்மை சுரூபம் வந்துடும். ஒருத்தர் தங்கம் 24 கொடுத்தார், 24 கேரட் கொடுத்தார், 5 வருஷம் ஆயிடுச்சு, வேண்டாம் இந்த 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 ஆபரணம் வேண்டாம், வேற ஆபரணம் மாத்திக்கிறேன்னு சொல்லி காய்ச்சிட்டு அதை உருக்கி ஒரு ஆபரணம் மாத்திரம் உருக்க கொடுத்தா இல்லை 18 கூட வரல. கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, 24 உருக்க வச்சு 18 கூட வரல. அப்ப என்னாச்சு, தங்கத்தின் தன்மை எப்ப தெரியாது, காய்ச்சினா தெரிஞ்சிடும். அதான் யாரோட உண்மை ரூபம் எப்ப வெளில வரும், தங்கத்தின் உண்மை ரூபம் காய்ச்சினா வெளில வந்துடும். தங்கத்தின் உள்ள ரூபம் எதுக்கு சொன்னா அதுக்கு யார் ஒருத்தன் தத்புருஷனோ அவன் எப்படி ஆச்சார எழுத்தாண்டு இருக்கிறான் என்பதான் அவன் நலவனாத்தினா முடியும். ரொம்ப சத்புருஷனா இருக்கான், ரொம்ப செச்சன், ரொம்ப சத்புருஷனா இருக்கான்னா அவன் ஆச்சார அனுஷ்டானது இருக்கிறான்னா அப்பதான் அவனுக்கு தெரியும் நல்லவனாத்தியனவன். அவன் ஆச்சார அனுஷ்டான தீவிரம் முடிவு எடுத்தனாலயா. ஒருத்தன் நேர்மை மார்க்கத்தில் நடந்தால் நல்லவன் சொல்லலாம், தவறான மார்க்கம் சொன்னா தீவன் சொன்னான். ஒருத்தர் சாதுவா இருந்தா அவர் உண்மை எப்போது வெளிப்படுதுன்னா, ஒருத்தர் சாதுவா இருக்கா அவர் உண்மை எப்போது தெரியுமா, அவர் 10 நிமிஷம் பேசணும். சாதுவா இருக்கார் ஒண்ணுமே பேசணும் வச்சுக்கேன், அவர் சாதுவா இருக்கிறத பேசினா வச்சுக்கேன்
சாதுன்னா இந்த பாகவதான்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கு. அவர் 10 நிமிஷம் பேச சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன வந்துடும், அவர் உண்மை வெளிப்பட்டுரும். அவர் சாதுவா, நிஜமா சாதுவா, சாது இல்லையா வெளிப்பட்டுரும். இது அடுத்தது பயம் வந்து இருக்கும்போது ஒரு சூரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சூரன் அடிச்சு பிடிச்சு பண்ணா இன்னும் பண்ணிக்க வர, அவனுக்கு பயம் வந்திருக்குன்னா என்ன இருக்குன்னா நடுக்காட்டுல போய் விட்டுடும். நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டும் போது அப்ப சூரனான தன்மை எப்படி இருக்குன்னு அப்பதானே தெரியும். நான் சூரன் சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்லை. நடுக்காட்டுல யாரும் இல்லாத இடத்துல ராத்திரில கொண்டு விட்டாச்சுன்னா விட்டுருக்கான். அப்பதான் தெரியும். ஒருத்தன் ரொம்ப தைரியம் மிக்கவன், அவன் கையில காசு இன்னொருத்தருக்கான் பாருங்க, காசு நிறைய இருந்திருக்கு. இப்ப காசெல்லாம் தொலைச்சிட்டான். ஒரு காலத்துல நிறைய இருந்தது, இப்ப காசை தொலைச்சிட்டான். சண்டி காசு கூட இல்லாத சமயத்துல தான் தைரியத்தை உடையனா இருக்கான் இல்லையா. சண்டி காசு கூட முதல்ல நான் பெரிய பணக்காரனா இருந்தான், இப்ப ஒண்ணுமே இல்லை, நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கான். ஆனா அவள்கிட்ட நான் இருக்கேன், நான் உனக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்குறேன் தைரியமா இருந்து சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. என்ன அப்படி ஏமாத்தமான சொல்றான், அவன் நிஜமாவே தீரன் தான். அடுத்து யார் எனக்கு வேண்டியவன் வேண்டாதன்னு சொல்றா பாருங்க. வேண்டியவன் வேண்டாம் யாருன்னு சொல்றா பாருங்க. காக்கை கூட்டத்தை போல பல பேர் நம்ம சுற்றி வரலாம். நம்ம பல பேர் காக்கை அப்படி பொருள்கள் உண்டா சொல்லக்கா நீ போற்றி என்றே சொல்லுவார். இருள்கள் துன்பத்தின்மை காணி என்னே என்பாரும் இல்லைன்னு சொல்லுவார். கையில காசு இருந்தா சம்பந்தம் பேச வந்துடுவா. எத்தனை சம்பந்தம், அத்தைக்கு மாமாவுக்கு உறவுக்கு ஊர்படிக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி இந்த சம்பந்தம். இதே கையில காசு இல்லைன்னு வச்சுக்கேன், இவன் சம்பந்தம் உண்மையாக சம்பந்தம் இருந்த விட நீ யாரும் தெரியல சோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடா பாருங்க. அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது ஆச்சரியமா தெரிவிக்கிறான். வயசாயிடுச்சுன்னா நம் உருவத்தின் அழகை கண்டிப்பா பறிச்சிடுவோம். வயசாயிடுச்சுன்னா யார் எதை படிக்கிறான் பாருங்க, எந்தெந்த நேரத்தில் போயிடும்னா வயசாயிட்டுனா நம்ம உருவம் போயிடணும். உருவம்னா எனக்கு அழகு, வயசாயிட்டாலே அழகு போயிடணும். வயசாக அழகு போயிடுன்னு அதுக்கு ஒரு விஷயத்தில் வந்தால் தைரியத்தை பண்ணும். ஒரு விஷயத்தை வந்தால் தைரியம் வந்து போயிடணும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம் வச்சுக்கேன், தைரியம் முதல்ல போயிடுவோம். ஏன்னா அது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கணுமேன்னு எனக்கு துடிப்பு இருந்துட்டே இருக்கும். துடிப்பு இருக்க என்னன்னா தைரியம் போயிடும். ஒரு இடத்துல ஆசை வச்சாலே அது என்ன ஆகும், தைரியத்தை இருப்பான் இல்லையா. அப்ப தைரியம் இல்லாத அது போயிடும். அதுக்கு மேல அதனால ஆசை இருந்தாலும் தைரியம் இல்லாம போயிடும். ஆசையை வச்சாலே தைரியம் போயிடும். ஆசை வைக்கலன்னா அது வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கான் இல்லையா. ஆசை வச்சுட்டான்னா என்ன ஆகுது, தைரியமே தொலைச்சிடறான் இல்லையா. ஏன்னா இதுதான் சொன்னார், மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. புறத்தாவே தான் பண்ணார். அங்கிருந்து கிளம்பினா மொத்தத்தையும் விட்டார். எப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியா இருக்க ஒரு ஸ்ரீதேவி நாச்சியார், ஸ்ரீநிதின் நிதிம் அபாரமர்த்தி நாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜ பதிராஜ மாசன்னு செல்வத்துக்கு அதிபதியா இருக்க பெருந்தேவி பேசுறாளாம். என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இவருடைய கதவு புறத்தாழ்வாடைய ராஜா, அந்த ராஜாவுடைய கதை ராத்திரி சாத்திட்டாலாம். ராத்திரி 10 மணிக்கு சாத்துறாலாம். சாத்திட்டு இருக்கச்சே அந்த சாத்தும் போது மணிகள் சாத்தி இருக்கு இல்லையா, நிறைய மணிகள். அந்த மணிகள்லாம் என்ன ஆகுது, கடகடன்னு தங்க மணிகள் கடகடன்னு சப்தம் ஏற்படுறோம். சத்தத்தை கேட்டு அங்கிருந்து 10 மைல் தூரம், பூரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 10 மைல் தூரம். அந்த காஞ்சிபுரத்துல அந்த மணிகள் கதவை சாத்திர சத்தம் கேட்டவுடனே பெருந்தேவி தாயார் பேரொருளாளர் வரதராஜ பெருமாட்ட கேட்கிறான், என்னது ஏதோ கதவை சாத்திர சத்தம் வருது, என்ன சத்தம்னா. அது ஒண்ணுமில்லை, 2 பேர் சொத்துக்கு அதிபதி இவா பேசுகிறான். ஒண்ணுமில்லை, பெரிய சொத்து அதிபதி, பெரிய கோட்டீஸ்வரர் அவருக்கு இருக்க சொத்து அத்தனை சொத்து. அவர் ராத்திரி 10 மணிக்கு கதவை சாத்தும் போது அந்த தங்க மணிகள் தான் இந்த சப்தத்தை கொடுக்குறாங்க. ஓ இவ்வளவு பெரிய சமஸ்தானமா வாழ்து அப்படின்னு யார் சொல்றா, செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் சொல்றோம். இந்த விஷயத்தை இவர் கேட்டுட்டார், திருக்கச்சிறுமையில் கேட்டு அதை கூறத்தாரோட சொல்ல, ஓ அவளே இந்த வார்த்தை சொல்லிட்டாளா, எனக்கு இனிமே இந்த சொத்து என்ன வேண்டாம் இன்னும் வேண்டாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து நேராக ராமானுஜர் திருவடிகளை சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பிச்சு இவர் தர்மபத்தினி கூறத்தாண்டார். இவரை காட்டும் வைராக்கியம் அவளுக்கு அதிகம். தர்மபத்தினியா இருந்தா அப்படின்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, பர்த்தா சாஸ்திரத்தின்படி தர்மத்தின்படி நடந்தா அந்த தர்மத்தை நன்னா தூண்டி விடுபடவா இருக்கிறது தர்மபத்தினி. அதை புறத்தாண்டார் மரணா பண்ணா. அப்புறம் கிளம்பினோடனே ராத்திரி இப்படி வந்துட்டே இருக்கச்சே ராத்திரில ஒதுங்கி பயந்து வந்துட்டு இருக்கலாம். என்ன பயந்து வந்துட்டு இருக்க, என்ன காரணம், மடியில ஏதாவது கனம் இருக்கான்னு கேட்டாங்க. யாரு புறத்தாழ கேட்டார். ஆமா நீங்க தங்க தாம்பரத்துலதான் சாப்பிட்டுட்டு அதை மட்டும் கொண்டு வந்தேன்னா, எல்லாத்தையுமே திறந்தனே ராமானுஜர் திருவடி தானே வச்சுட்டு இருக்கேன், இதையும் ஏன் கொண்டு வரது, இதையும் விசிறி எரிஞ்சான்னு.
அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக நமக்கு மடியில கனம் இருந்தாலே வழியில பயம் வந்துருது இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக தர்மமாகத்தை விலகி போயிடுவாங்கலாம். அடுத்து பொறாமை வந்துட்டாலே தர்மமாக வந்து போயிடுவான். பொறாமை என்ன வந்துட்டுன்னு வச்சுக்க, இன்னொருத்த பார்த்து பொறாமப்பட்டு தர்மமாக. ஏன்னா இன்னொருத்தர் அதர்மத்தின் வழியில நல்லா சம்பாதிச்சிட்டார். ஆபீஸ்ல நிறைய வாங்கிட்டார், என்னென்ன வாங்கணும் வாங்கிட்டார், நிறைய 2 பங்களா வாங்கிட்டார், எல்லாம் வாங்கிட்டார். அதுக்கு எதிர்த்த வெளி இவ பேசாம இல்லை. அவரும் உங்க 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 நிறுவனத்துல வேலை செய்யறார். அவர் பாரு எப்படி இருக்காரு, நீங்களும் இருக்காரு, நீங்களும் இப்படி இருக்கிறேன்னா இவருக்கு வாங்கி பழக்கம் இல்லை, இவருக்கு தர்மவாதத்தை போயிருக்கார். அவர் எப்படி பண்ணாலும் அவர் எவ்வளவோ வாங்கி வச்சிருக்காரு. இன்னொன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, அவளை பார்த்து பொறாம வந்துட்டு இல்லையா, பொறாம வந்த உடனே இவாளுக்கு என்ன தோன்றது, அவளை போல நானும் வரணும்னு வந்துருது இல்லையா. அவளை போல வரணும்னா இப்ப தர்ம சிந்தனை போயிட்டு அதர்ம மார்க்கத்தை சம்பாதிக்கணும் ஆரம்பிக்கிறா வரையா. அப்ப பொறாம வந்தாலே என்ன வந்துருது, தர்மம் தர்மம். சரி சுவாமி, அவர் நேர்மையா சம்பாதிச்சிருக்கார். இப்ப அதர்மத்துல சம்பாதிச்சார், 2 பங்களா வச்சிருக்கா சொன்னேன், நேர்மையா சம்பாதிச்சிருக்கார். நேர்மையா சம்பாதித்தபடியாலே ஆனா இந்த போய் நேர்மையா சம்பாதிக்கிறார், ஆனா அவரை போல இல்லை. அப்ப இவரை என்ன பண்ணுவா, இந்த மாதிரி இல்லையே சொல்றேன்னா இப்ப இவருக்கு என்ன தோணும், அவர் நேர்மையா சம்பாதிச்சு அத்தனை வச்சுட்டு இருக்கார், நான் அதர்மத்திலேயாவது சம்பாதிச்சு அவரை போல நான் இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. அப்ப பொறாம வந்தாலே அங்க நேர்மை இருந்தாலும் இங்க என்ன வந்து அதர்மம் வந்துடுறது. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அதைத்தான் அதுக்கு பிறகு தெரிவிக்கிறார். அதுக்கு பிறகு கோபப்பட்டா எல்லாம் போயிடுன்ற. கோபப்பட்டாலே என்னன்னா, கோபப்பட்டாலே எல்லாம் போயிடுது. என்ன சொல்ல, கோபப்பட்டா போனா ஒண்ணுமே இல்லை, கோபப்பட்டா உனக்கு இருக்க சொத்தெல்லாம் போயிடுது. விஸ்வாமித்திர கோபப்பட்டார், தன் சொத்தா இருக்கக்கூடிய தபசையை அத்தனை கோபப்பட்டான்னு தபசை போயிட்டு இல்லையா. அதுக்கு மேல யாருக்கு சேவை பண்ணக்கூடாதோ, அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்க தொண்டு புரிந்தால் என் ஒழுக்கமும் போயிடும். நீ ஒருத்தருக்கு சேவை பண்றேன்னு வச்சுக்க, யாரோ வாசல போறா, அவனுக்கு நீ சேவை பண்றனா அவன் ஒழுக்கம் இருக்கணுமா இருந்தாலும் அவனுக்கு நீ நல்லது பண்ணணும். அவன் ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா அவனுக்கு நல்லது பண்ணியான்னா அவனுடைய கெட்டது உனக்கு வந்துருக்கு. கோத்தம் வரைஞ்சி பெண்ணை கொடு, பாத்திரம் வரைஞ்சி பிச்சை இடுன்னு சொல்றாரு, இதுதான் அது. அப்ப அவன் ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணலாம். நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதேவியாம் சேர்ந்து கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தமேறும் திறமது போல் தீய குணமடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவையாம் செறிவு கொண்டு தெரிவிக்கிறாரியா. அப்ப அவளுடைய பாவம்லாம் இவனுக்கு வந்துடுது. ஒழுக்கமுடையான்னு பார்த்தா போடணும். 2வது, இன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு நீ உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய முதலாளி ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா நீ அங்க போகாதுன்ற. அப்ப நான் முறை இன்டர்வியூ போகிறத அவரை இன்டர்வியூ பண்ண, நீ ஒழுக்கம் இருக்கிறவனா இல்லையா, ஒழுங்கா சொல்லு, அப்பதான் நான் இங்க இருப்பேன், உனக்கு உத்தியோகமா கடையை போயிட்டு வாங்க. இப்ப இதுக்கு சொல்லுவாங்க, சொல்லியிருக்கா பாருங்க. அப்ப அவர் ஒழுக்கமுடையவரா இருந்தா பார்த்துதான் போகணும். ஏன்னா கடைசியா சாபம், காமம் வந்துட்டா வெட்கமே போயிடுங்க. காமம் வந்துட்டு வச்சுக்க, ஒருத்தர் காமத்தால வசப்பட்டா வச்சுக்க, அவனுக்கு வெட்கம் இல்லாம போயிடும். காமத்தால என்ன வேணா பண்ணுவானோ, அது பெண்ணா வெட்கம் ஆகட்டும், காமவசப்பட்டாலே அவனுக்கு வெட்கம் போயிடும். ஆனால் துரவமானத்தோடு அகங்காரத்தை இது பாருங்க, 7 சொன்னா இல்லையா, உனக்கு அகங்காரம் வந்துட்டுன்னா இந்த 7ம் போயிடும். 7ம் தன்னடியே வந்துடும். இந்த அகங்காரம் துரபிமானம் வந்துடுற இந்த மொத்தமே தொலைஞ்சு போயிடும். அதாவது வயசானா ரூபம் தொலையும், வயசானா உன்னுடைய உருவம் போயிடும், அழகு போயிடுது, ரூபம் தொலைகிறது. அதுக்கப்புறம் ஆசை வந்துட்டோம்னா தர்மம் போயிடுறது. அதுக்கப்புறம் மிருத்தி வந்தா, இந்த மிருத்தினா கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணனும், கூற்றம்னா மிருத்தி தேவதை, அதான் யாரு, யமபடன். யமம் வந்தாலே என்ன, பிராணம் போயிடுது இல்லையா. யமம் வந்தாலே பிராணம் போயிடுது. பொறாம வந்தா தர்மம் போடுது. கோபம் வந்தா சொத்து போயிடுது. கோபம் வந்தா சொத்தே போயிடுவோம். கோபம் வந்தா சொத்து போயிடுது. கெட்டவனுக்கு தொண்டு புரிஞ்சா நமக்கு இருக்கிற ஒழுக்கம் போயிடுது. காமத்துக்கு வசப்பட்டா வெட்கமே போயிடுது. ஆனா அகங்காரப்பட்டா கீழ்ச்சொன்ன மொத்தமும் போயிடுது. கீழ்ச்சொன்ன மொத்தமும் போகணும்னாரு. அடுத்து அப்புறம் இப்ப நமக்கு இப்படி தேவையானது செல்வம் எப்படி சேரணும்னு பார்க்கணும். இது வரைக்கும் செல்வம் போறதை பத்தி பார்த்தோம். செல்வம் எப்படி சேருதுன்னா, எப்படி நிலைக்கிறதுனா, எப்படி வளர்க்கிறது, இந்த 3 காரணம் சொல்றாரு. செல்வம் எப்படி சேர்றது, எப்படி நிலைக்கிறது, எப்படி வளர்க்கிறது, இந்த 3த்தையும் சொல்றாரு. அதாவது மங்களகரமான முடிவை எடுத்து ஓர் காரியத்தை தொடங்கினால் செல்வம் உற்பத்தி ஆகும்.
மங்களகரமான ஒரு காரியத்தை முடிவை எடுத்து, மங்களகரமான முடிவுன்னா என்ன அர்த்தம்? விராட்டி விஷயமா முடிவு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமாள் விஷயமோட சுமார் தான். சுமார் தான். இப்ப நான் தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா விராட்டி விஷயம் நம்ம மங்களமா எடுத்தீங்கன்னா அப்படின்னா அர்த்தம். முதல்ல விளக்கேற்றணும். விளக்குனால அது லட்சுமிகிறான் தான். விளக்கேற்றணும், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த காரியம் மங்களகரமா பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுன்னா, மஞ்சகரம் மங்களம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுது? அப்ப ஒரு காரியத்தை தொடங்கினால் செல்வம் உற்பத்தி ஆகும். நல்ல சாதுரியமான வேலை பார்த்தான் என்றால் செல்வம் பெருகுன்றது. சாதுரியமான வேலை அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும். இது நல்லது, இது தீயது என்று விவேக ஞானம் ஏற்பட்டு இது முன்னாடி பண்ணணும், இது பின்னாடி பண்ணணும். ரொம்ப முக்கியம். சில பேர் பண்ணிட்டே இருப்பா. இந்த குதிரைக்கு குதிரை யானைக்கு ஏறணும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது முன்னாடி பண்ணணும், இது பின்னாடி பண்ணணும். தலிகை பண்றது ஒரு பெரிய கலை. தலிகை எது முன்னாடி பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும், எது முன்னாடி வைக்கணும், இது பின்னாடி வைக்கணும் அப்படின்னாலே அதனால நமக்கு தீயும் குறையும், நேரமும் குறையும். அதே நேரத்துல நமக்கு ஆக வேண்டிய ஆகும் ஒரு நேரத்தோடு முடிஞ்சு நமக்கு ஒரு நல்ல ருச்சியும் கொடுக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப திறமையோடு பண்ணணும். அந்த திறமையோடு பண்ணா என்ன ஆகும்னா அது செல்வம் பெருகும். நிதானமா யோசித்து திறமசாலையை முடிவெடுத்தா தக்க வைத்துக் கொள்ளலான்ற. செல்வம் பெருகுவதற்கு முதல்ல நல்ல மங்களகரமா தொடங்கணும், செல்வம் பெருகுனார், உற்பத்தி ஆகுனார். சாதுரியமா வேலை பார்த்தா செல்வம் பெருகுனார். நிதானமா யோசித்து திறமசாலியா இருந்தா முடிவெடுத்தா அதை தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த மூணும் தெரிந்து கொள்வன் தான் செல்வத்தை சேர்க்கணும். இது எதற்காக சொல்றேன்னா, உன் செல்வம் அத்தனை அழிய போறது திருதராட்டா. உன் செல்வம் அழிய போறது. ஏன்னா நீ தொலைக்கு போற. ஏன்னா உன்னுடைய மூதாதையர் பண்ண காரியம் ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? நீ செல்வத்தை சேர்த்தீன்னா நீ உன்னுடைய மங்களகரமான காரியத்தை பற்றி நீ சேர்க்கல. திருதராஷ்டிரன் அவன் சேர்த்த சொத்து, அது அவனோட மூதாதையர் சேர்த்த சொத்து. உன்னுடைய மூதாதையர்கள் மங்களகரமான காரியம் பண்ணா அதனால உனக்கு செல்வம் வந்து இருக்கு. அதே போல நீ சாமர்த்தியமா வேலை செஞ்சு நீ செல்வத்தை நீ வளர்த்துட்டியானா? இல்லையே. நீ சாமர்த்தியமா வளர்த்துருக்கா அவர்களுக்கு 7 கிராமங்கள் தான் கேட்டா, 5 கிராமங்கள் கேட்டா. அந்த 5 கிராமங்களை கொடுத்திருந்தா நீ சாமர்த்தியக்காரன் அர்த்தம். நீ கொடுக்கவே இல்லையே. எப்ப நீ 5 கிராமத்தை கொடுக்கலையோ உனக்கு சாமர்த்தியம் இல்லை. 3வது நிதானமா யோசித்து திறமசாலியாக முடிவெடுத்தா கக்க வைத்து சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நிதானமா யோசிக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இல்லையே. உனக்கு யோசிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தா நீ என்ன கூப்பிட்டு எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாரு? நான் தாழ்ந்தவனாச்சே. விஜயராஜே சொன்னாரு, நான் தாழ்ந்தவனாச்சே. உனக்கு எந்த விதமான சாமர்த்தியம் இல்லையே. நான் தாழ்ந்தவனாயிட்டே. அப்படி விட தாழ்ந்தவனை கூப்பிட்டு நீ என்கிட்டயே நீ உபதேசம் கேட்கிறேன்னா அப்ப உனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைங்கிறது. அதனால இந்த வம்பிலிருந்து நீ விலகிப்போ. விலகினா உன்னுடைய பாண்டவர்கள் இருக்க, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா அவன் நன்னா கொண்டுடுவான். ஆனா அவங்க கௌரவர்களாக இருக்கிற துரியோதனாதிகள் துச்சாதன இந்த ராஜ்யம் போயிட்டுனா வீணாகத்தான் போக போறது. அதனால தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஆக திருதராஷ்டிரா சாத்திரியம் இல்லை. ஏன்னா 5 கிராமம் அவர் கொடுத்துருக்கான் இல்லையா, கொடுக்காம இல்லை. சரி திறமையாது இருக்கான்னா அதுவும் இல்லை. என்னிடத்துல அபிப்பிராயம் கேட்கிறாய், தாய்மொழி எடுத்து அபிப்பிராயம் கேட்டு தான் நீ நாட்டை நடத்தினா அப்ப திறமையே இல்லை. அதனால் நிச்சயமாக சொத்து உன்னிடத்தில் இருக்க போவதே இல்லை. திருதராஷ்டிரா நீ புரிந்து கொள்ளினாய். இப்ப உன்னுடைய ராஜசபையில் ஆச்சரியமா இந்த விஷயம் சொல்றார். இந்த விஷயத்த நானா கேட்டுங்கோ. நான் திருப்பி இதேதான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கையில இது நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். சொல்லுங்க. உன்னுடைய ராஜசபையில சொல்றேன் கேளு. இந்த ராஜசபையை பத்தி சொல்றேன் கேளுங்க. தென்னாட்சி நமக்கு உபதேசம். உன் ராஜசபையை பத்தி சொல்றேன். அதில் யாரை வைத்துக் கொள்ளலான்றது கேளுங்க. உன்னோட ராஜசபையில யாரை வச்சுக்கலான்னு இது அபிப்பிராயம் சொல்றதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவர்களை வச்சுக்கணும்னு அபிப்பிராயம் சொல்றதுக்கு. ஏன்னா ஒரு ஆலோசனை பண்றதுனால அந்த ஆலோசனை பண்ணுவதற்குனால யோக்கியத்தை இருக்கிறவாள் தான் வைக்கணும். விட வாசல்ல போறாலும் ஆலோசனை பண்ணுவான். யோக்கியத்தை இருக்கிறவாளை வைத்துக்கொள் அப்படின்னா நிறைய நீ வைத்துக் கொள்ளுகிறாயே. பீஷ்மராகட்டும் பாருங்க, இப்பதான் பீஷ்மர் வைகிறார். பீஷ்மராகட்டும், துரோணராகட்டும், கிருபராகட்டும், அஸ்வத்தாமாகட்டும் இவெல்லாம் உயர்ந்தவர்கள் தான். ரொம்ப உயர்ந்தவர்கள் தான். உயர்ந்தவர் தான். நான் இவரை பத்தி பேசப்படாது. இருப்பினும் இவரோட லட்சணம் என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இது பேசுறது யாரு? விஜயன் பேசுறாரு. யாரை பற்றி பேசுறாரு? பீஷ்மர், துரோணர். பீஷ்மர் யார்? பிதாமகர். பீஷ்மர், துரோணர், கிருப்பர் இவெல்லாம் பிராமணர்கள். துரோணர், கிருப்பர் பிராமணர்கள். இவர்ல அஸ்வத்தாமா இவர் லட்சணம் என்னன்னு நான் சொல்றேன் கேளு. நானா கேட்டுக்கோ. ஏன்னா இந்த கிணா கேட்டோ. இருப்பினும் அவருடைய லட்சணம் என்ன நானா சொல்றேன். அடுத்து உன்னை ராஜ்யசபையில வயோதிகர்களே இல்லையே.
வயோதிகர்கள் என்ன அர்த்தம்? வயசானவா. வயசானவர் இல்லையே, அது ராஜசபையை அல்ல. அதனால எப்ப வயசானவர்கள் ராஜசபை இல்லையோ அது ராஜசபையே அல்ல. உடனே திருதராஷ்டிரன் இருந்தான். என்ன நீ பேசுற திருவிதரா, தப்புதமா பேசுறீ நீ, இத்தனை நாள் நல்லதான் உபதேசம் பண்ண, இப்ப என்ன ஆயிடுத்து? வயதானவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க விதரா, உனக்கு உன் கூட்டப்படி என் ராஜசபையில வயதானவர் இருக்காளே, யார் இருக்கானா? நல்ல ராஜசபை எனக்கு. என்னன்னா யார் விருதுன்னு சொல்லி நல்ல அப்படிப்பட்ட ராஜசபா. எப்படிப்பட்டவர்கள் இருக்கா? பீஷ்மர் பிதாமகர்னு பேரு, அவரை வச்சுட்டு இருக்கேன். துரோணர் வச்சுட்டு இருக்கேன், கிருப்பர் வச்சுட்டு இருக்கேன். இவெல்லாம் எவ்வளவு வயசுல மூத்தவா, வயசுல மூத்தவா இத்தனை பேர் வச்சுட்டு இருக்கேன். நீ வயசானவால இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, தப்பா பேசுற அப்படின்னா. திருதராஷ்டிரா, உனக்கு ஞானக்கண்ணும் இல்லை ஊனக்கண்ணும் இல்லை, நல்லா இன்னும் நல்லா நிரூபணம் வருதுன்னாரு. ஏன்னா வயசானவன்னா பிறந்ததுல இருந்து 80, 90, 100 அப்படின்னு நினைக்கிறேன், அது வயசானதுன்னு அர்த்தம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் நினைக்கிறா 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் காலில் விழலாம், 20 வயசுன்னா அவர் காலில் விழப்படாதுன்றார். அது அர்த்தமே இல்லை. அந்த அர்த்தத்தை இங்க சொல்ல. வயசானவன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த சபை நல்ல சபை வயசானன்னா நீ சொன்னா அவர்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. யார் விருத்தனா, எவன் தர்மத்தை பற்றி பேசவில்லையோ அவன் வயதானவனே அல்லன். வயசாயிருந்தான் அவன் வயதானவன் அல்லன். எவன் தர்மத்தை பத்தி பேசலையோ, தர்மத்தை பத்தி யார் பேசுறாளோ அவன் தான் வயசானவன். தர்மத்தை பத்தி பேசாதவன், சாஸ்திரத்தை பத்தி பேசாதவன், அவன்லாம் வயோதிகன் ஆயிருந்தான், அவன் வயோதிகனே இல்லைன்னாரு. அதனால உன்னுடைய ராஜ்யசபையில வயோதிகர்கள் இல்லை, வயோதிகர்கள் இல்லைன்னாரு. புரியத்துக்காக சில குடும்பத்துல 4-5 பேர் அண்ணன் தம்பியா இருப்பார். இருந்தாலும் அதுல சிறியவனா ஒரு சிறியவனா இருக்கிறோம்னா அவர் தான் எல்லா காரியம் பண்ற மாதிரி இருக்கும் வச்சுக்கேன். அப்ப பெரியவனா ஒருத்தர் தான் பாருங்க, இவர் தான் வயசுல மூத்தவர், இவர் தான் ஒரு காரியம் பண்ண மாட்டார். ஒரு காரியம் பண்ண மாட்டாரு. காரியம் பண்ணாதது மட்டும் இல்ல, சிறியவனாக இருக்கக்கூடிய காரியம் பண்ணுவதற்கு இடைஞ்சலை வேற கொடுத்துட்டே இருப்பார். இது நம்ம பிரத்யட்சமா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதான் சொல்றாரு. யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, ஒருத்தரையும் எனக்கு குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, இவர் ஏதோ மனசுல வச்சுன்னு சொல்றாரு போட்டுருக்கு, அந்த எண்ணத்துல நீங்க சொல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க விஜயராகவன். வயோதிகர்னா யாருமா? சாஸ்திரத்தின் படிப்பு நடப்பான், தர்மத்தின் படி நடப்பான். அவாதான் வயோதிகர்னு பேருக்கிற. தர்மத்தின் படி நடக்காமல் அவருக்கு 80 வயசு ஆயுதுன்னு காலில் விழுந்த விழ வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரத்தின் படி இல்லையோ அவன் நாய்க்கு சமமாக பாருன்னு சொல்லி தான் சாஸ்திரம் இருக்கு. அவனை சேர்க்கவே சேர்க்காதுட்டு. எப்ப சாஸ்திரத்துக்கு விருத்தமா இருக்காளோ, சாஸ்திரத்துக்கு விருத்தமா மட்டும் இல்ல, சாஸ்திரப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு என்னென்ன இடைஞ்சலை கொடுக்கணுமோ அத்தனை இடைஞ்சலை கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. அவெல்லாம் வயோதிகன்னு பேர, அவெல்லாம் பெரியவான பேர். இன்னும் கேட்டா ஒரு குடும்பத்துல 4 அண்ணன் தம்பிகள்னா மூத்தவனுக்கு தகப்பனார் ஸ்தானம் வேற சொல்லியிருக்கு. ஸ்தானம் என்ன தெரியுமா? தகப்பனார் ஸ்தானம் சொல்லி இருக்கு. அப்ப தகப்பனார் ஸ்தானம் வந்துருக்குனாலே அந்த தகப்பனார் ஸ்தானம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அடியை சொல்லவே இல்லை, இவர் சொல்லதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொன்னா இவரே விட்டு கட்டி சொல்றாரு போடுன்னு தான் பேசாம சிலதெல்லாம் விட்டுட்டேன் நான். வேண்டாம், அதெல்லாம் சொல்லப்படாதுன்றதுக்காக இது சொல்ல வந்தா. அப்ப அந்த ஸ்தானத்துல இருந்து பண்ணணும்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், சிறியவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். சிறியவர் பண்ணும்போது அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணணும்? அவருக்கு அனுமதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு, பிரத்யட்சமா நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விஜயராகவன் என்ன தெரிவிக்கிறான்? வயோதிகன் யார் சொல்லல? பீஷ்மரை சொல்லல, கிருப்பரை சொல்லல, துரோணரை சொல்லல. அத்தனை கோபத்தோடு பேசுறாரு. மேல மேல இன்னும் நிறைய பேசுறாரு பாருங்க. பீஷ்மரை எப்படி வெய்ய போறாரு பாருங்க, துரோணரை எப்படி வெய்ய போறாரு பாருங்க. இது என்னன்னா, அப்ப அதை பத்தி பேசுற நீ தர்மம் பேசிட்டு இருக்கியே, அந்த தர்மத்தை எப்படி நடந்தாரா பீஷ்மன்? அந்த தர்மத்தை எப்படி கிருப்பன் நடந்தாரா? அந்த தர்மத்தை எப்படி துரோணாச்சாரம் நடந்தாரா? ஏன்னா இவருக்கு மனசுக்குள்ள என்ன தெரியுமா? அந்த திரௌபதி மானபங்கு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு விஜயராகவன். அது ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது. 2 சரித்திரம் ராமாயணத்திலையும் அதே போல மகாபாரதம் 2 சரித்திரம் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ராமாயண கதாபாரதத்துக்குள்ள ராமனுக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. அது மகாபாரத கதாபாரதத்தை விஜயராகவனுக்கு அது மாதிரி கண்ணனுக்கும் உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. கண்ணனுக்கு ஓடிட்டு இருக்கு திரௌபதி மானபங்கம். கடைசியில கிளம்பி போறான். கிளம்பி போரிச்சுட்டு விட்டு உத்தவர்கிட்ட பேசுறாங்க. உத்தவர்கிட்ட கிளம்பி போறச்சே, உத்தவா நான் கிளம்பிடுறேன், இனி நான் சேவை கூட கிளம்பி போறேன், என்னால நிம்மதியா போக முடியல, நான் ஒண்ணுமே பண்ணல,
திரௌபதி மானபங்கம் பண்றச்சுன்னா ஒண்ணுமே பண்ணல, வருத்தத்தோடு போறேன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இத்தனையும் பண்ணிருக்கான். எத்தனை பண்ணா இந்த பாண்டவருக்காக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணு. சட்டாது நிறுத்தி சாவாது நோக்கி என்னென்ன புருவன் எடுத்து திருவன் நெறித்த எடுக்க தேர நடாத்தி திரலோகா தெரிவிக்கிறார். இத்தனை காரியத்தை வாழ்க்கை ஒரு கையாளா இருக்கிறான். ஒரு நாய் பண்ணக்கூடிய காரியம் கண்ணன் பண்ணியிருக்கா வாழ்க்கை. இத்தனை காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு நான் எத்தையுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். இதான் உத்தமன்னு பேர். ஓங்கி உலகளந்த உத்தமம் சொல்ற பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலை சொல்ற பாருங்க, அவதான் உத்தமம். அந்த நிலையில தான் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருக்கணும், மூத்த சகோதரன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த மாதிரி பார்க்க முடியதில்லை. எங்கேயோ ஒரு தான் பார்க்க முடியறத தவிர பார்க்க முடியறதில்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ வயதானும் பீஷ்மர் இருக்கான்னு சொல்லிட்டு திருதராட்சா, பீஷ்மனுடைய லட்சணம் சொல்றேன் கேளு. யார் சொல்றது? வித்திரன் பீஷ்மனுடைய லட்சணம் சொல்றது கேளுக்கு. ஆச்சரியமே. நீ என்ன பண்ற, ஒரு மாய வலையில சிக்கின்னு இருக்க. உனக்கு உன்னுடைய பிள்ளைங்கிற மாய வலையில சிக்கின்னு இருக்க. பீஷ்மனும் ஒரு மாய வலையில சிக்கின்னு இருக்கான். என்ன தெரியுமா மாயவலை? இப்ப பீஷ்மர் அந்த மானபங்கம் படித்தச்சு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? என்ன பண்ணிருக்கணும்? ஏ திருதராஷ்டிரா, ஏ துரியோதனா, நீ பண்ண காரியம் தப்பான காரியம். தானாவது அந்த ராஜ்யத்தை அந்த சபையை விட்டு எடுத்து போயிருக்கணும், அல்லது அங்கே அம்பு எடுத்து அவளை கொண்டு இருக்கணும். ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா? அவர் பிதாமகர் தானே, பெரியவர் தானே, உண்மை தெரிஞ்சவர் தானே, தர்மத்தின் வழி நடப்பவர் தானே. பண்ணிருக்கணுமா வேண்டாமா? இதை திரலோகாச்சார் தெரிவிக்கிறார். கண்ணன் ஏன் அங்க வரல, பின்னாடி வருஷம் சொல்றேன். இந்த கண்ணன் ஏன் அங்க வரலன்னு இது விதரணியில கிடையாது. இதுதான் இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்ப இவர் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? என்ன பண்ணிருக்கணும்? ஏ துரியோதனன் நீ பண்ற காரியம் தப்பு, துச்சாசனன் நீ பண்ற காரியம் தப்பு, திருதராஷ்டிரன் நீ பண்ற காரியம் தப்பு. நான் இந்த சபை ஒண்ணு அவளை கொண்டு இருக்கணும் இல்லையா? நீ இந்த சபையை விட்டு வெளியே போயிருக்கணும். சபை எதையா பண்ணா பேசாம தானே உட்கார்ந்துட்டு இருந்தா. பேசாம உட்கார்ந்ததுக்கு என்ன காரணம்? திரௌபதி மானபங்கன் அண்ணன் இருக்கு. என்ன காரணம்? ஒரு பெண்ணானவள், ஒரு அதுவும் வீட்டுக்கு விலக்கான 3ஆம் நாள். எவ்வளவு துர்தசை! வீட்டுக்கு விலக்கான வீட்டுக்கு விலக்கான 3ஆம் நாள் இந்த காரியம் நடந்திருக்கு. அப்ப கேட்கிறோம், நீ என்ன பண்ணினா? அவன் இல்லையே, அவ தர்மத்தின்படி நடந்தாலே. யார் சொல்றா? திருதராஷ்டிரன் சொல்றா. இல்ல, திருதராஷ்டிரா தர்மத்திற்கு நடக்கல. அவ என்ன இல்லையே, இந்த சாஸ்திரத்திலேயோ இந்த ராஜ தர்மத்துல இந்த இந்த சொக்கட்டா ஆடுறது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. நினைஞ்சாங்க, சொக்கட்டா ஆடுறது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. தாயக்கட்டை ஆடுறது ஒத்துக்கொள்வது. அது ராஜ்யத்தை வச்சு ஆடணும்னு ராஜநீதியில இருக்கு. அந்த ராஜநீதி பிரகாரம் இவ ஆடி இருக்கா. அப்ப அந்த ராஜநீதி பிரகாரம் இவ ஆடி இருக்கான்னா இவ ராஜ்யத்தை வச்சு ஆடட்டும். ஒரு பெண்ணை வச்சு ஆடலாமா? இது பண்ணது யாரு? தர்மம் தான் பண்ணிருக்கான். அப்ப தர்மராஜன தர்மம் தெரிஞ்ச தர்மராஜவே தன் மனைவியை அந்த சொக்காட்டால வைத்து ஆடலாமா? இது பெரிய கேள்வி. அப்ப தர்மராஜனே தப்பு பண்ணியிருக்கானா? அவன் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா அது தப்பு பண்றதுக்கு காரணம் சிலது உண்டு. என்ன காரணம்னா, சிறு வயசுல இவனுக்கு நிறைய துன்பங்கள் வந்துட்டே இருந்தது. அதுவும் யார் மூலமா வந்துருது? கௌரவர்கள் மூலமா வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு துன்பங்களா கொடுத்துட்டே இருக்கச்சு, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேனே, தர்மராஜா புலம்பிட்டே இருக்கான். அப்ப ரிஷி உள்ள வரார். என்ன தர்மராஜா இப்படி புலம்பிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கேன், நான் தர்ம மார்க்கத்தில் இருந்துருக்கேன், இவ்வளவு கஷ்டம் வந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த ரிஷி சொல்றாரு, இல்ல இப்ப வந்ததுலாம் கஷ்டமே இல்லை, இனிமேதான் நீ கஷ்டப்பட போற. அதுவும் அந்த கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீதான் ஆக போறது அப்படின்னு ரிஷி சொல்லிட்டாரு. ரிஷி சொன்ன உடனே அப்போ ஒரு பிரதிஜை பண்றான் தர்மராஜா. என்ன பிரதிஜை தெரியுமா? என்னால்தான் மேற்கொண்டு இங்க எங்க 5 பேருக்கு கஷ்டம் வர போறது. அப்ப அதுக்கு நான் காரணம் நான் தானே இருக்க போறேன். அப்ப நான் காரணமா இருக்க வேண்டாமே. யார் என்ன சொன்னாலும் நான் பண்ணிட்டேன்னா அப்ப அவளுக்கு எதிர்த்தலையா நான் இருக்க மாட்டேன் இல்லையா? இப்ப இவர் என்கிட்ட ஒரு சொல்லியிருக்காரு, இதை கொண்டு போய் வாங்கிட்டு வாங்கினார். உடனே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வர்றேன்னா அப்ப இவருக்கு என்ன கோச்சு வரணும். அப்புறம் இவர் சொல்ற காரியம் எல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தேன்னா இப்ப யாருமே என்னட்ட கோச்சிக்க மாட்டா இல்லையா? அதனால நான் யார் என்னென்ன காரியம் சொல்றாலோ அதை அத்தனையும் நான் பண்றேன். இந்த சொக்கட்டான் ஆடுறதுக்கு காரணமே அதுதான். திரௌபதியை வைத்ததுக்கு காரணம் என்ன? யாரு அவதான் கேட்கிறா, திரௌபதியை வச்சு ஆடுன்றா, தலையாட்டினான். அப்ப இது என்ன காரணம்?
தான் முன்னாடி பண்ண பிரதிஜை என்ன பிரதிஜை? யார் என்ன சொன்னாலும் அதன் பிரகாரம் நான் உணர்ந்து கொள்கிறேன். அப்ப தப்பு என்னிடத்துல வராது இல்லையா? அப்ப எனக்கு எந்த விதமான கட்டம் வராது இல்லையா? அந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிடும். அதனால அந்த திரௌபதி வச்சாள். திரௌபதி வச்சு ஆடினா, திரௌபதி வச்சு ஆடினதுக்கு அப்புறம் அந்த இது கூடுமா கூடாதா? திரௌபதி வச்சு ஆடுறது கூடுமா கூடாது? ஒரு பெண்ணை ஏன்னா சாமான்யமா ஒரு ஜீவாத்மா தான் தற்கொலை செய்து கொள்ளலாமா? செய்து கொள்ளவே கூடாது. இந்த அரசாங்கத்திலேயே சட்டம் போட்டிருக்கு. எந்த எந்த மனிதனும் தற்கொலை கூடாதுன்னு இருக்கு. சாஸ்திரமா அதுதான் சொல்றது. சாஸ்திரம் சொன்னதான் அவன் எடுத்துட்டு இருக்கா. யார் எந்த உயிரும் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு யோகியதை அற்றவர்கள். யோகியதை அற்றவர்கள் யாருக்கும் அந்த யோகியதை கிடையாது. தற்கொலைன்றது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கச்சு இவளை கொண்டு போய் அதில் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. அந்த பணஜூதத்துல வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. வச்சுட்டான். இது வச்சதுக்கு காரணம் இப்பதானே பார்த்தோமோ, தர்மராஜன் இந்த மாதிரி பிரதிஜை வச்சுட்டான். வச்சதுக்கு அப்புறம் அப்ப அவ கூப்பிடுறான். என்னன்னு கூப்பிடுறான்? ஓ குண்டரி காட்சா ரட்சமாம் சரணாகதானம் துவாரகா நிலையா அச்சுதா குண்டரி காட்சா ரட்சமாம் சரணாகதானம். வீட்டுக்கு விளக்கான முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரான் குச்சாசனம். இதெல்லாம் பீஷ்மரும் துரோணரும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்பவே என்ன பண்ணிடும்? கட்சி உரிய வர கொண்டு இருக்க வேண்டாமா? திரௌபதி மாணவங்க. திரௌபதின்றது யாரு? மாணவன் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான். அந்த பீஷ்மரமே சொல்லிட்டு இருக்கே, அவர் தான் பெரியவரா? பெரியவர்னா யாரு? வயசானவன்னா யாரு? சாஸ்திரத்தின்படி நடந்து தர்மத்தின்படி நடந்து அப்படி இருக்கிறவா தான் தர்மத்தின்படி இருக்கிறாத. இன்னைக்கு அன்னைக்கு அவர் சொன்னது இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அடைய பிரச்சனை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கேன். வருத்தப்பட்டு தான் சொல்றேன். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்லது நடக்குதுன்னா நம்மால முடிஞ்ச வரைக்கும் அந்த நல்லதுக்கு இடையூறு இல்லாமலா இருக்கலாமே. நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டாம். ஆனா அது இடையூறு எத்தனை தூரம் இடையூறு? ஏன்னா தனக்கு பேர் வராம பின் பிறத்தியாருக்கு பேர் வருது என்ற ஒரு குற்றத்தாலே என்ன பண்றான்னா அவளுக்கு என்னென்ன இடையூறு கொடுக்கணுமோ, நான் பெரியவன் அவர் சிறியவன், அவன் சிறியவன் ஆனபடியாலே நாம் பெரியவன் ஆனபடியாலே நாம் பெரியவன் சொல்றதுதான் கேட்கணும். பெரியவன் என்ற சப்தம் எதுக்கு? விதுராழ்வார் பகர எது பெரியவன்? தர்மத்தின்படி நடந்தால் சாஸ்திரத்தின்படி நடந்தால் தான் பெரியவனை தவிர இவர் வெறுமனே வயசாயிரத்தை தான் பெரியவன் அவர் ஒத்துக்கவே இல்லை. இப்ப அதைத்தான் வைக்கிறாரு. திருதராஷ்டிரா அந்த பீஷ்மர் இந்த லட்சணத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணிருக்கணும்? பீஷ்மர் என்ன பண்ணிருக்கணும்? உடனே கத்திய உரிவு பண்ணிருக்க வேண்டாமா? அதை பண்ணாம துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாங்கதா அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா? கூப்பிட்ட உடனே அப்ப அந்த மடுக்கரைக்கு ஓடி வந்தான் இல்லையா? ஓடி வந்துருக்கணும். இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல கஜேந்திராழ்வான் கூப்பிட்டார். உடனே ஓடி வந்தார். மீனவர் பைகை நான் சென்று நின்று ஆழிதட்டானை தேனவர் சோலை மாடவாமையிலை இருவரண்டிக்கேனை கண்டேனு உடனே ஓடி வந்தார். கஜேந்திரான் கூப்பிட்ட உடனே உடனே ஓடி வந்தார். அதே போல இன்னொருத்தர் யார் கூப்பிட்டார்? பிரகலாதன் கூப்பிட்டார். பிரகலாதன் கூப்பிட்ட உடனே தூணிலே ஓடி வந்தார். அதே போல துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரி காட்சா ரட்சமாம் சரணாங்கதான்னு திரௌபதி கூப்பிட்டா சரணாதி பண்ணா இல்லையா? அப்ப சரணாதி பண்ண உடனே ஓடி வந்து பண்ணிருக்கணுமோன்னு ஏன் ஓடி வரலன்னு பிரலோகாச்சாரியர் கேட்கிறார். இவ ஓடி வந்திருந்தான்னா முதல் பலி இந்த பஞ்சபாண்டவாரம் பீஷ்ம துரோணாதிகள் தான். முதல் யாரை கொண்டிருப்பான்னா பஞ்சபாண்டவர்கள் பீஷ்ம துரோணர் தான் கொண்டிருப்பாங்க. ஏன்னா இத்தனை காரியம் நடந்துட்டு இருக்கச்சே பிதாமகர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன காரியம் பண்றது? இதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் அவர் ஏத்துக்கிறதே கிடையாது. ஏத்துக்கிறது கிடையாதுன்னா சாஸ்திரத்தின்படி இல்லை, பெரியவர் என்ற சப்தத்தின்படி இல்லை. ஏன் இல்லை? அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் தசரதனே எடுத்துக்கிறது இல்லை. தசரதனே எடுத்துக்கிறது ஏன்னா தசரதன் ஒண்ணு இல்லை, ஆபாச ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்கான். என்னைக்கோ கைகேயிக்கு வரம் கொடுக்கிற சொன்னதுக்கு இன்னைக்கு ராமன் காட்டுக்கு போனதுக்கு என்னைக்கோ கொடுத்தண்டி அது இந்த சத்தியமா பண்ண இல்லையே. மாத்தி கேள்வி சொல்லியிருக்கலாமோ? கேட்காம நான் கொடுத்துட்டேன் சத்தியத்துக்கு விட்டானே தவிர சாட்சாத் வெறும் ஆபாச தர்மம் அது. அந்த ஆபாச தர்மத்தை முடிச்சுட்டு சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய ராமு விக்கிரகவான் தர்மகா தர்மமே வடிவெடுத்தோன் ராமன். அந்த சாட்சாத் தர்மமான ராமனை இழந்தான். யார் எழுந்தது? தசரத சக்கரவர்த்தி. அதே போல இங்க என்ன எடுத்து ஆபாச தர்மம். இந்த சொக்கட்டான ஆடுறது ஆபாச தர்மம். சாட்சாத் தர்மம் எது? ஒரு பெண்ணை ரட்சிப்பதுதான் சாட்சாத் தர்மம்.
என்ன ரட்சிக்கிறது தான் சாட்சா தர்மம். இது ஆபாச தர்மம். அது இந்த ஆபாச தர்மத்தை வந்து வச்சுட்டாலே சாஸ்திரம் ராஜநீதி சொல்லியிருக்கேன். ராஜநீதி சொல்லியிருக்கட்டும், ராஜநீதி பெண்ணை வச்சு ஆடுன்னு சொல்லியிருக்கா? எந்த ராஜநீதி சொல்லியிருக்கு? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ அவன் சோத்தை சாப்பிட்டுருக்கேன்னு, துரியோதன சோத்தை சாப்பிட்டுருக்கேன், ஜிச்சாசன சோத்தை சாப்பிட்டேனே, இதைத்தான் பார்த்தால, இதைத்தான் கர்ணன் பார்த்தா. அதான் கர்ணனை ஒத்துக்கிறதே கிடையாது. கர்ணனை ஒத்துக்காத காரணம் என்னன்னா சாஸ்திரத்தின்படி இல்லை. அதே விபீஷணனை ஒத்துக்கிறோம். ஏன் சில பேர் சொல்லுவாங்க, கர்ணன் தான் நண்பன், நண்பனுக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் விடாம கூடியே இருந்தான். ஆனா இவன் சொந்த அண்ணனா இருந்தாலும் விட்டுட்டு வந்துட்டானே, அப்ப யாரு இதுல உயர்ந்தவன்? கர்ணன் தான் உயர்ந்தாரு. தப்பு. என்ன தப்புன்னா, அந்த நண்பனை மேன்மேலும் தீமையில மூட்டி 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 பாபச்செயல் தூண்ட வைத்ததே கர்ணன் தான். அந்த பாபச்செயலை தூண்டாதே, செய்யாதே செய்யாதே சொல்லி 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 கேட்காம இருந்தா அப்படியாதான் விலகி வந்தவன் விபீஷன் ஆழ்வார். அப்ப இதுல விபீஷன் உயர்ந்தவன். அதனாதான் விபீஷன் வாழ்ந்து போனான், கர்ணன் கெட்டு போனான். இத்தனையும் அவ பாண்டவர்கள் கோட்டி தான் ஞாபகம் பார்த்தா, குந்திக்கு பிறந்தவன் தான். அந்த கௌரவர்கள் கோட்டியில கர்ணன் இல்லை. இருந்தாலும் இவ 5 பேர் வாழ்ந்துருக்கோம், அவனும் 6வது பேரா வாழ்ந்துருக்கலாமோ? சாஸ்திரம் விட்டு வைக்கலையே, தர்மம் விட்டு வச்சுதா? தர்மத்தின்படி இருக்கிறவால தான் தர்மம் விட்டு வைக்குமே தவிர தர்மத்தின்படி விட்டு இல்லைன்னா அவ இதே கோட்டிலே இருந்தா கூட நல்லா புரிஞ்சுக்க. அதுதான் ஒரே குடும்பத்துக்குள்ளே 5 பேர்கள் இருந்தாலும் அந்த 5 பேருக்குள்ள யார் தர்மத்தின்படி இருக்கிறாளோ அவதான் பகவான் பார்த்துட்டு இருப்பார். அதை விட்டு அந்த அதர்ம மார்க்கத்துல போயிட்டு இருக்கு, தர்ம மார்க்கத்துல போறவாறு இன்னும் அதர்ம மார்க்கத்தை தூண்டக்கூடிய ஒரு தன்மை இந்த பெரியவாளுக்கு ஏற்பட்டா சாஸ்திரம் ஒன்னால அவரை ஒத்துக்கொள்ள. அதைத்தான் இங்க பீஷ்மருக்கு வையிறாரு. இது கூடாது நீ நினைக்கிறியா? அது கூட ஒரு 2வது அங்கிருந்து வந்தவொடனே முதல்ல யாருக்குமோ அங்கிருந்து ஏன் வரல? துவாரகாயாச்சா குந்திதா குண்டரி காட்சா லட்சமா கூப்பிட்டோட ஓடி வந்திருக்கணுமோ, வராம படவே மட்டும் அமிச்சான். என்ன காரணம்? அதத்தான் கடைசியில உத்தவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நேரா போய் ஆசுவாசப்படுத்தி திரௌபதியை இன்னும் அது கஷ்டப்படாது, இன்னும் வருத்தப்படாது, நான் வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன், யார் துச்சாசனன், யார் துரியோதனன், யார் திருதராஷ்டிரன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசுவாசப்படுத்தி அவரை முதுக தட்டி அவருக்கு என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணாம விட்டுட்டேன்னு. நான் கடன் வாங்கினவன் போல திருப்பி கொடுக்காம போறேன்னு அந்த நிலையில போயிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணிட்டு எப்ப சொல்றான்? கடைசியில சீவை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உத்தவர்கிட்ட இந்த வார்த்தை பேசிக்கிறான். உத்தவ கீதைன்னு தனியா ஒண்ணு இருக்கு, அதுல இந்த இருக்க. அப்ப அங்க வந்திருந்தானா என்ன இருக்குன்னா, முதல் வழி இந்த பாண்டவர்கள் தான். பஞ்ச பாண்டவர் தலை போயிருக்கும், பீஷ்ம துரோணாதிகள் தலை முதல்ல வாங்கப்பட்டுரும். தலை வாங்கிடுச்சுன்னா பிறகுதான் துரியோதனன் பின்னாடிதான். என்ன சொல்ல, அவனாலதான் வந்ததுன்னா ஜிவால யார் வெட்ட சொல்லிட்டான்? ஜிவால யார்? ஏன்னா இவா வந்து இந்த பீஷ்ம துரோணாதிகள் என்ன பண்ணிருக்கா? பிதாமகர், எல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவா அப்படின்னு முன்னாடி நிக்கிறவர் இவா தானே. அப்ப வச்சு ஆடினது யாரு? இந்த பெண்ணை. பஞ்சபாண்டவன் தலை முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் அடுத்தது யாரு? பீஷ்ம துரோணாதிகள் போவோம். கடைசியில தான் துரியோதன போவோம். இதை கொள்றதுக்காக இத்தனை சமப்படுறது. இவ்வளவு தூரம் அவ கோவிந்தா புண்டரி காட்சா ரட்சமாந்திரனாக சொல்லிட்டு அவருடைய மாங்கல்ய சூத்திரமே இல்லாம பண்றதுக்காக இவ்வளவு தூரம் கட்டப்பட்டான். அவன் மாங்கல்ய சூத்திரம் நிக்கணுன்றதுக்கு எதாவது கண்ணன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப இங்க போனா என்ன ஆகும்? முதல்ல சிரச்சேதம் தான், விசாரணையே கிடையாது. பஞ்சபாண்டவம் 5 பேரும் காலி. அடுத்து பீஷ்ம துரோணாதிகள் போயாச்சு, அடுத்து துரியோதனன் போயாச்சு. அதுக்கப்புறம் மகாபாரதம் யுத்தமே கிடையாது, யுத்தமே கிடையாது. அதோட மகாபாரதம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அது போகாத காரணம் என்னன்னா, இவா மங்களசூத்திரம் நிக்கணுமே. யாருக்கு? திரௌபதியுடைய மங்களசூத்திரத்துக்காக தான் இத்தனை பாடு அப்படின்னா. இந்த பஞ்ச பாண்டவாலையும் ஓஹோன்னு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனும் கிருஷ்ணாசிரியா கிருஷ்ண பாண்டவாக இருந்தாலும் சில நேரத்துல எதிர்த்து பேசியிருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுக்காக தான் வந்தா. அப்ப பீஷ்ம துரோணாதிகள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு தர்மம் தெரிஞ்சவர்கள், பேசிக் கொள்கிறார்கள். அப்படி இருப்பவர்களை வாய் மூடிட்டு இருந்தா இல்லையா? நடந்துட்டு இருக்கு, மானபக்கத்துக்கு இழுக்கிறான், வஸ்திரத்தை குடிச்சு எடுத்துட்டு இருக்கான், படவையை குடிச்சு எடுத்துட்டு இருக்கான், எடுத்துட்டு இருக்கச்சு வாயை மூடிட்டு பேசாம இருந்தா அது மற்ற பேர் பேசலாம், சாட்சி இருக்கலாம். ஆனா பெருமாள் சும்மா இருப்பாரா? சுமார் இருக்க மாட்டார். சரி சுவாமி, தப்பு பீஷ்ம துரோணாதிகள் தானே, பஞ்ச பாண்டவர்கள் தலை எதுக்கு போகணும்?
பீஷ்ம துரோணர் தப்பு, துரியோதன பஞ்ச பாண்டவ தலை எதுக்கு போனோம்னா ஆசிரமம். இது மர்மமான விஷயம். அப்ப அதுக்கு என்ன விஷயம் என்னன்னா, இதுவரையும் சொக்கட்டார் பணம் வச்சு ஆடியாச்சு இல்லையா? திரௌபதியை வச்சு தர்மசாஸ்திரத்துக்கும் குற்றம் தான். ஏன்னா தர்மசாஸ்திரத்தைப்படி திரௌபதியை வைக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஆனா தர்மராஜா ஏதோ பிரதிஜை பண்ணபடியாலே திரௌபதி வச்சுட்டான். சரி இருக்கட்டும், குற்றம் தான். ஆனா திரௌபதி என் சொத்து அதனால வச்சிருந்தாலும் திரௌபதி யார் சொத்து? தர்மராஜா சொத்து. அப்ப தர்மனுடைய அந்த பஞ்சபாண்டவர் சொத்துன்னு வச்சிருந்தாலும் எப்ப அவ கூக்குரல் இட்டாலோ கோவிந்தா பொண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதன், எப்ப அவ கூட்டில் சரணாகதி பண்ணாலோ, சரணாகதி பண்ணின உடனே அது யார் சொத்து ஆயிடுத்து? கண்ணனுடைய சொத்து ஆயிடுத்து. எப்ப கண்ணனுடைய சொத்தா எடுத்தோ, பகவானுடைய சொத்துக்கு ஆபத்து ஏற்பட்டாலே யாரா இருந்தாலும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கப்படாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீர்வண்ண பெருமாளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா உடனே முன்னாடி நாம தான் போய் நிற்கணும். ரங்கநாதனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா உடனே நாம தான் போய் நிற்கணும். பகவானுடைய சொத்துக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் முதல்ல யாருன்னா நிற்கணும். அப்ப இதை எப்ப கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதா சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? தர்மரா பாண்டவா, ஓ எப்ப இது பகவான் சொத்தா எடுத்தோ, நம்ம சொத்து இல்ல, பகவான் சொத்தை நாங்கள் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. உடனே கட்சி உருவிண்டு ஏ துரியோதனா ஏ துச்சாசனா அப்படின்னு உடனே போயிருக்கணும்னு போகாம ஒட்டுமில்லாத நம்ம தோத்துட்டோம், நாம ஆடினோம், ஆடினபடியா தோத்துட்டோம், தோத்தபடியா சாத்திர சம்மதம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆபாத தர்மத்தை பிடிச்சிட்டு இது தர்மம் இது தர்மம்னு பிடிச்சிட்டு தான் இல்லையா? அப்ப இவனை சும்மா விடலாமா? இவனை தான் முதல்ல பலி போட்டுக்கணும். இந்த பிலலோகர் ஆச்சரியமா எடுக்கிறார். இவனை தான் போட்டுக்கணும். பஞ்சபலம் என்னன்னா, என் சொத்து நான் இவன் என்ன நினைக்கிறேன், என் சொத்து நான் தோத்துட்டேன், திரௌபதி என் சொத்து, அதனால வச்சான். இதெல்லாம் வச்சிருக்க முடியுமா? திரௌபதி இவன் சொத்து இல்லையே, அதுவே கண்ணனுடைய சொத்து தானே. கண்ணன் சொத்து அவன் நினைக்கிறையே. அப்ப அந்த பக்தி இல்லாதவன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. எப்ப கண்ணன் சொத்து, என்னைக்கும் பகவானுடைய சொத்துக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் தலையறுப்பாகல் சத்தியம் காண்மின் ஐயா திருமாலையில பாசுரம் சொல்றது யாரும் ஒரு பிராமணன் சொல்றார், தொண்டரைப்படியாக திருமாலையில. அப்படிப்பட்ட அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டா அவன் தலையை அறுத்துடுவேன்றார். சொல்றது யாரு? ஒரு திருமங்கியாளர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் கல்லாக்குளத்துல பிறந்தவர், அவர் சண்டைக்குன்னே இருப்பார். இவருக்கு சண்டைனாலே என்ன தெரியாது. யாருக்கு? விப்ரநாராயணன் தொண்டபடியாளர். அவர் சொல்றாரு, தலையறுப்பாக சத்தியம் காண்மினையா, அந்த தலை அறுத்து என்றார். இந்த பகவத் சொத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா இதுங்க சாதாரண என்ன பண்ணுவான், கண்ணன் வரலையேன்னுவான். கண்ணன் வராதுக்கு சாமானிய மேலிருந்தவாறே பார்த்தா தர்மம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆழ்ந்து நோக்காதான் தர்மத்துக்கு உண்மையே தெரியும். ஆழ்ந்து நோக்கினா பஞ்சபாண்டவாளுக்கும் தர்மம் பூர்த்தியா தெரியல. அந்த இதிகாச புராணங்களே இதை என்ன பண்ணுவா, சாட்சா தர்மத்தை விட்டுடுறாங்க நிறைய பேர். அதை புரிய வச்சுதான் பிலலோகாச்சாரியர் பெரியவரே வந்தார். ரொம்ப நல்லா புரிய வச்சார். ஸ்ரீராமனுக்கும் அதே மாதிரிதான். சாட்சாத் தர்மமா இருக்கிற ராமனை விட்டான் தசரதன். இங்க சாட்சாத் தர்மமா இருக்கக்கூடிய அவ எப்ப கோவிந்தா புண்டரீகாட்சா சரணாகதி பண்ணாலோ இப்ப சாட்சாத் தர்மம் அப்படின்னு வந்துருத்தணும். அதையும் விட்டுட்டார். பஞ்சபாண்டவர் அப்போதே கத்தி உரி பண்ணிருக்கணும். அப்ப கத்தி உரி பண்ணியிருந்தா கண்ணன் அங்க வந்து அவளை ஆசுவாசப்படுத்தியிருப்பான். ஆனா அது நடக்கலையே. எப்ப அது நடக்கலையோ அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆஹா, இதை இங்க பண்ண இல்லையா? ஏன்னா மொத்த பேரையும் முடிக்கணும் அல்லவா? அப்ப தர்மசாஸ்திர விரோதமாக பீஷ்மர் ஆகட்டும், துரோணர் ஆகட்டும், பஞ்சபாண்டவாகட்டும் இருந்தபடியாலே கண்ணன் வராமலேயே இருப்பான். கண்ணன் வராமதுக்கு எது காரணம்? வந்திருந்தா என்ன ஆயிடும்? அங்கேயே போயிருக்கும். அங்கே வராமே இருக்கணும். இப்ப இவ்வளவு குற்றம் பண்ணவா இருக்கா உங்களுடைய சபை, ராஜசபையில வச்சுட்டு திருதராஷ்டா, இவ வயோதிகர்கள் வேலை சொல்லிட்டு இருக்கேன். இதை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வச்சு பாருங்க. இன்னைக்கு பிரத்யட்சமா ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தாலும் ஒருத்தரால் திருந்தணும். நல்லது பண்றவாளுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். நம்ம நன்மையை பண்ணனாலும் நம்ம தீமையால் பண்ணாம இருக்கணும் என்கிற எண்ணம் ஏற்படணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படணும். அவை இதை வச்சுட்டு திருதராஷ்டிரன் தெரிஞ்சினாலும் இல்லையோ நாம தெரிந்து வரும். அதான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த கோணத்துல இன்னொரு கோணத்துல இன்னொரு பாக்குறாங்க. கண்ணன் வராது காரணம் என்ன சொன்னார்? இவாளை கொண்டுட்டா அப்புறம் இவருடைய மாங்கல்ய சூத்திரம் போயிடுன்றதுக்காக, மங்கள சூத்திரம் போயிடுறதுக்காக வரலன்னு. இன்னொரு கோணத்துல பார்க்கணும். இன்னொரு கோணம்னா திருநாமத்தின் பெருமை சொல்லணும். திருநாமத்தின் பெருமை சொல்லணும்னால கண்ணனுக்கு பெருமையா அவன் நாமத்துக்கு பெருமையா? நாமத்துக்கு தான் பெருமைன்னு சொல்லணும்.
கண்ணனே கண்ணனே எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் இருக்கான், நம் கண்ணுக்கு புறப்படலையே. இங்கேயும் இருக்கான், இங்க கண்ணன் உபதேசம் கேட்டுதான் இருக்கான். இந்த விதர்நீதியை கண்ணனும் கேட்டுதான் இருக்கான், நீர்வண்ண பெருமாளும் கண்ணனா வந்து கேட்டுதான் இருக்கான், கேட்டுதான் இருக்கச்சே. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறதா? தெரியல. அப்ப கண்ணுக்கு தெரியாத கண்ணனை எப்படி கூப்பிடுறது? கண்ணான்னு கூப்பிடலாம். அப்ப அப்ப கண்ணான்னு எதை வச்சு கூப்பிடுறேன்? நாமத்தை சொல்றேன். அப்ப நாமத்துக்கு வைபவமா கண்ணன் என்கிற உருவத்துக்கு வைபவம்னா நாமத்துக்கு தான் வைபவம். அந்த நாம வைபவம் புரிய வைக்கிறதுக்காக தான் கண்ணன் வராமே இருக்கான். திரௌபதிக்கு புடவை சுரந்தது திருநாம வைபவமே. மும்முஷப்பள்ளி எடுக்கிறார் பிள்ளோகாச்சாரி. திரௌபதிக்கு ஆபத்து காலத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவமே. ஆபத்து கால புடவை சுரந்தது திருநாம வைபவம் தானே, அப்படிப்பட்ட வைபவம். அப்ப திருநாமம் என்ன சொல்றது? ஸ்ரீ வல்லவேதி வரதேதி தயாவரேதி பக்த பிரியேதி பகவதுந்தல கோபிதேதி நாபிதேதி அப்படின்னு அப்படிப்பட்ட பச்சமா மலகோன்மை பபலவாய் கபலச்சங்கன் அச்சுதா அமரவேரே ஆயுதம் பொந்தே என்னும் இச்சுவை தவறியாங்கோ இந்திர லோகமானம் அச்சுவை பெருமை வேண்டேன் அரங்கமான அவர்களான. அப்ப திருநாமத்தை சொல்ல 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 என்னது? இன்பம் கிடைக்கிறது இல்லையா? அந்த மோட்சமே கொடுத்தாலும் வேண்டாம், திருநாமமே போரும் தெரிவிக்கிறா இல்லையா? அப்படிப்பட்ட நாமத்தை கொண்டாடணும்னு புடவை சொல்லிருக்கு. நாமத்தை சொன்ன உடனே எனக்கு என்ன வந்தது? கோவிந்தா புண்டரீ காட்சா லட்சமான்னு சொன்னோடனே புடவை சொந்துடுத்து. இது இன்னொரு ரசிகர் ஒருத்தர், ஒரு பரம ரசிகர், அவர் இன்னொரு அர்த்தம் சொன்னார். இல்ல இல்ல கண்ணன் வராத ஒருத்தர் நடந்தா போயிடுத்துனார். இதெல்லாம் மேலெடுத்து, இதெல்லாம் சும்மா மேலெடுத்து ஒரு ரசிக்கிறதுக்காக சொல்லிட்டு வந்தா இருக்கிற படையும் போயிடுமா, வராத படையா இல்லாத படையும் வந்துருக்காங்க. வந்தா இருக்கிற படையும் இந்த ரசிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வஸ்திராபரணம்னு கேள்விப்பட்டுக்கிற கோபியர்களுடைய அவ குளிச்சுட்டு இருக்கச்சே வஸ்திரங்கள்லாம் எடுத்து மேல மரத்து மரம் கொண்டு போட்டாங்க. அப்ப அவ இருக்கச்சு அவ வந்து எனக்கு புடவையை கொடு கொடு கூரை பணியா புரிய கொடு கூரையை கொடு புடைய கொடு கொடுன்னா கிட்டக்க வந்து நமஸ்காரம் பண்ணுவோம், பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம், அப்பதான் புடவை கொடுப்பேன். அப்ப என்ன பண்ண, அவ ஒரு கையில இப்படி ஓடிட்டு இருந்தா, ரெண்டு கையால பண்ணுவோம்னா, ரெண்டு கையால பானம் பானம் போயிருக்கணும், ரெண்டு கையால பண்ணுவோம்னா உடனே என்ன பண்ணா ஒரு கோபிக்கு ஒரு கையை இன்னொரு கோபி இன்னொரு கையை எடுத்துட்டு போயிட்டா, உங்க ரெண்டு கையால பண்ணுவோம்னா எதுக்கு? அப்ப கண்ணன் வந்தா வஸ்திரம் போயிடுது, கண்ணனுடைய நாமத்தை சொன்னா இல்லாத வஸ்திரம் கிடைக்காது. அந்த வைபவத்துக்காக தான் கண்ணன் வரலைன்னு ரசிக்கும்படியா இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அத்தனை பண்றது. அப்ப பீஷ்மர் எத்தனை மோசம், துரோணர் எத்தனை மோசம், அவ்வளவு மோசமா இருக்கே. அவளை போய் சபையில வச்சுட்டு இருக்கே திருதராஷ்டிரா. அவ என்ன ரொம்ப நல்ல சபையில வேற சொல்லிட்டு இருக்கே. வயோதிகர்னா இப்படிப்பட்டவர் கிடையாது. வயோதிகர்னா ஒருத்தர் பெரியவனா இருக்கான்னா பெரியவனுக்கு உண்டான லட்சணத்தோடு இருக்குமே தவிர பெரியவனுக்கு உண்டான லட்சணமே இல்லை. ஆனா பெரியவன் சொன்ன, ஆனா சிறியவன் எப்படி இருக்கான்? பெரியவனுக்கு உண்டான லட்சணத்தோடு இருக்கான். அவனை சிறியவன் சொல்ல முடியாது, அவனை பெரியவன் சொல்லுவான். ஒண்ணு வேண்டாம், ஆச்சாரிய புருஷாலே சிறு வயசுல நிறைய பேர் இருக்கான். 80 வயசு கிழவர் அவர் போய் சேவிக்கிறார், சேவிக்கிறாருன்னு 80 வயசு ஒரு வீட்டு சேவிக்கிறாருன்னு. சேவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் வயசுல சிறியவன்றதுனால இல்ல, கீர்த்தியில தான், அதுதான் தெரிவிக்கிறாரு. அதுதான் கீர்த்தி பெருசு பூர்த்தி சிறியதுன்னு. கீர்த்தி பெரியதும் சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே, இதுதான் தெரியும். சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார். அப்ப கீர்த்தி சிறியது பூர்த்தி பெரியதா இருந்தாலும் அந்த கீர்த்தி பெருசா இருக்கு இல்லையா, அந்த கீர்த்தி வரும் இல்லையா, அந்த கீர்த்தியை இல்லையே உங்க துரோணாச்சாரிட்ட உங்க பீஷ்மர்கிட்ட. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு விரும்பலன்ட்டாரு. ஏன்னா இன்னும் நிறைய சொல்லணும், இது அப்படியே எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய பீஷ்மரை பற்றி சொல்லணும். ஏன்னா எப்ப திரௌபதி ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கிற துரோகம் நடந்ததுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. அவ உதாசீனா இருந்திருக்காளோ என்ன காரணம்னா அவ சாப்பிட்டுக்கணும், அவ சோத்தை சாப்பிட்டுருக்கணும், அதனால நான் அப்படி இருக்கணும்னா இது தர்மமே இல்லையே. அந்த தர்மம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கா இல்லையா? அதனால திருதராட்சா நீ இதை நிற்காத அப்படி தெரிவிக்கிறார். இதுக்கு மேல ஆச்சரியமா இன்னொரு விஷயம் சொல்றார். இன்னென்ன விஷயத்தை பார்த்தா என்னென்ன கிடைக்க போறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என்னன்றது அடுத்த பண்ணி அடுத்த பண்ணுறோம். ஆழ்வார் ஆச்சாரியம் பகவதால்